எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சென்னை குயர் இலக்கிய விழாவுடைய 3வது நாள். அந்த 3வது நாளுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3வது நாளினுடைய டாபிக் குயரிங் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபில்ம் மேக்கிங் என்ற தலைப்புல பேச போறோம். இந்த வருஷத்துடைய லிட் ஃபெஸ்ட் வந்து 18வது செப்டம்பர் ஆரம்பிச்சது. அதே மாதிரி 24ஆம் தேதி வரைக்கும் போக இருக்கு. ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல டிஸ்கஷன் நடத்த இருக்கும். நம்மளுடைய முதல் குயர் இலக்கிய விழா நடந்தது வந்து 2018 சென்னையில கவிக்கோ மன்றத்துல நடந்தது. அதே மாதிரி 2019ஆம் வருடமும் கவிக்கோ மன்றத்துல நடந்துச்சு. சென்ற வருடம் வந்து பேண்டமிக்னால வந்து நம்ம ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ண வேண்டியதே ஆச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வந்து பேண்டமிக் இன்னும் முடியாத ஒரு கட்டத்துல வந்து லிட் ஃபெஸ்ட் நடத்துறதுக்காக ஆன்லைன்லேயே இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா ஓங்கி ஒலிக்கும் குரல்கள் என்ற ஒரு தீம்ல ஆடியோ ஒன்லி லிட் ஃபெஸ்டா நடத்துறதுக்கு முடிவு செஞ்சிருந்திருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து போன வருஷத்தினுடைய லிட் ஃபெஸ்ட் 2018ல இருந்து 2020 வரைக்கும் நடந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் இல்ல கேட்கணும்னா எங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்க போனீங்கன்னா இந்த 3 வருஷத்துக்கு நடந்த எல்லா உரையாடல்களும் உங்களுக்கு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் இருக்குது அங்க. ஸோ நீங்க அது பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த இந்த வருஷம் நடக்கிற இந்த 7 நாளும் நடக்கிற நிகழ்வுகளும் லேட்டர் ஒரு ஒரு டைம்ல வந்து அப்லோட் செய்யப்படும். ஸோ அது லேட்டர் ஆன் அது கிடைக்கும் அது நமக்கு. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த செஷனை வந்து வழிநடத்துறதுக்காக நம்மளோட பிரின்சி இணைஞ்சிருக்காங்க. பிரின்சி வந்து அவங்க ஒரு எழுத்தாளர் மற்றும் விஷுவல் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க வந்து பாலின நுணுக்கங்கள், ட்ராமா, அதே மாதிரி வந்து ஏரோ ஏஸ் பெர்ஸ்பெக்டிவ் சார்ந்த விஷயங்களை வந்து டாக்குமெண்ட் பண்றதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க. அதையும் தாண்டி அவங்க சினிமா துறையில வேலை பார்க்கும் ஒரு நபரா இருக்காங்க பிரின்சி. பிரின்சி தான் இன்னைக்கு நமக்கு இந்த குயரிங் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபில்ம் மேக்கிங் என்ற தலைப்புல இந்த கான்வர்சேஷனை வந்து சிந்து ராஜசேகரன் அவர்களுடையும் தோழர் திவ்யா பாரதி அவர்களுடனும் இந்த உரையாடலை நடத்தி செல்லுவாங்க. பிரின்சி, ஓவர் டு யூ. நன்றி மௌலி. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது சிந்து ராஜசேகரன் அப்புறம் திவ்யா பாரதி. ஸோ திவ்யா பாரதி பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். திவ்யா பாரதி ஆவணப்பட இயக்குனர், கக்கூஸ் மற்றும் ஒருத்தரும் வரல ஆவணப்படங்களோட இயக்குனர் அவங்க. ஸோ இந்த 2 படங்கள் பத்தியுமே நமக்கு தெரியும். ஓங்கி ஒலிக்கும் குரல்கள் அப்படிங்கிற தீமோட இந்த வருஷத்தான குயர் லிட் ஃபெஸ்ட் நடக்குது. ஸோ இங்கே வந்து மார்ஜினலைஸ்ட் பீப்புள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் யாரோட குரலை வந்து உரக்க பேசணுமோ அவங்களோட வாழ்க்கையை ஆவணப்படுத்துறதுல முக்கியமான இடத்துல இருக்க திவ்யா பாரதியை ரொம்ப சந்தோஷமா இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அவங்களோட ரீசெண்ட் ஆன ஆவண திரைப்படம் வந்து சாட்லா, அது மேக்கிங்ல இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு திரைப்படம் உருவாக்கவும் அவங்க முனைஞ்சிருக்காங்க. இதை பத்தின எல்லா தகவல்களையும் இந்த உரையாடல நம்ம பேசலாம். அது போல சிந்து ராஜசேகரன் ஒரு எழுத்தாளர். தன்னுடைய பால் சம்பந்தப்பட்டு விமன் செக்ஷுவாலிட்டி சார்ந்து தீவிரமா எழுதிக்கிட்டு இருக்க ஒரு எழுத்தாளர். ஸோ அவங்க கூட நம்ம பேசுறதுக்கும் நிறைய அம்சங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். கனடியன் மேகசின், ஸ்வாடல் போன்ற முக்கியமான பல தளங்கள்ல அவங்களுடைய எழுத்துக்கள் பப்ளிஷ் ஆகி இருக்கு. அது போக சோ லெட் இட் பி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு பப்ளிஷ் ஆகி இருக்கு. அப்புறம் இருங்க, பேர் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். சாரி, 1 செகண்ட். பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை குறித்தும் அதுல வந்து குயர் இன்க்ளூசிவிட்டி குறித்தும் சிந்து ராஜசேகரன் கிட்ட நம்ம நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உரையாடலுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி இந்த உரையாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் 2 பேர்கிட்டையும் சொல்ல விருப்பப்படுறேன். முதல் அரை மணி நேரம் முதல் 45 நிமிஷம் வரைக்கும் 2 பேருக்குமே பொதுவான கேள்விகளை நான் உங்க 2 பேர்கிட்டயுமே கேட்க விரும்புறேன். அதுக்கு நீங்க தனித்தனியா பதில்கள் சொல்லலாம். அப்புறமேட்டுக்கு மேக்சிமம் 45 மினிட்ஸ் கழிச்சு உங்களோட பர்சனலான கிரியேட்டிவ் ஃபீல்டு சார்ந்த கேள்விகளை நான் கேட்க விரும்புறேன். ஆர்டர் மாத்தி போலாம். முதல் கேள்விக்கு சிந்து ராஜசேகரன் பதில் சொன்னாங்கன்னா அடுத்த கேள்விக்கு திவ்யா பாரதி நீங்க பதில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி போகலாம். அது போக இந்த உரையாடல்ல எந்த கேள்விக்காவது உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, இல்ல இந்த கேள்வி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எப்போதும் சொல்லுங்க. அதே போல
இந்த இந்த விஷயத்தையும் பத்தியும் நான் இங்க குயலட் ஃபெஸ்ட்ல பேச விரும்புறேன் அப்படின்னு நான் எதையாவது விஷயங்களை விட்டிருந்தாலும் இந்த உரையாடலை வந்து கைட் பண்றதுல நான் வேற எங்கேயோ டிரெக்ஷன் பண்ணிட்டு போயிருந்தாலும் தயவு செஞ்சு அதுவும் சொல்லலாம். அந்த விஷயங்களை குறித்தும் நம்ம பேசலாம். ஓகே, நான் நேரம் நிறைய எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா மௌலி டிஸ்கஷனை? கண்டிப்பா பிரின்சி. ஓகே, ஸோ இந்த உரையாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பால் பொதுமையினர் மக்களோட வாழ்வியலை வந்து ஆவணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. வாழ்வியல் ஆவணப்படுத்துறோம் அப்படின்னு வரும்போது அதுல இருக்கிற நிறைய சிக்கல்கள் பத்தியும் குயர் மக்களோட உணர்வுகள், வாழ்க்கை இது சார்ந்து பேசுறது பத்தியும் தான் நம்ம இந்த டிஸ்கஷன்ல பேச போறோம். அப்போ முதல் கேள்வியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, குயர் மக்களோட வாழ்க்கைய ஆவணப்படுத்துறது தான் வந்து உங்களோட கலை மற்றும் எழுத்தா இருக்கு. திரைப்படமா, கதைகளா நீங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்துல எனக்கு அப்படின்னு பர்சனலா குயர் மக்களோட வாழ்வியலோட எந்த அம்சத்தை நீங்க இந்த பொது சமூகத்துக்கிட்ட உறக்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அது எந்த அம்சம் அப்படிங்கறத பத்தி நீங்க பேசலாம். திவ்யா பாரதி, நீங்க போறீங்களா? கண்டிப்பா தொடர். நன்றி. இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்ச சென்னை கிரானிக்கல், மௌலி, தோழர், பிரின்சி எல்லாத்துக்கும் நன்றி. கீழே லிசனர்ஸா இருக்கக்கூடிய சிந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இல்ல என்னுடைய எந்த படைப்புகளும் கக்கூசா இருக்கட்டும், ஒருத்தர் வல்ல படம், அப்புறம் ஷார்ட்ல எதுவுமே திட்டமிட்டு நான் பண்ணது கிடையாது. அடுத்து இந்த படம் பண்ண போறோம், அடுத்து இதை பத்தி யோசிக்க போறோம்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிச்சு சினிமாக்காரவங்க மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு படைப்பு வந்து சமூகம் கோரணும், சமூகம் கேட்காம நாமளா கொடுக்கறதுங்கிறது எனக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சமூகத்துக்கும் தேவைப்படாது, நம்மளுக்கும் அது தேவையில்லை. அந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு படைப்பாளர்கள். இது என்னோட பர்சனல், இப்படிதான் எல்லாரும் அப்படின்னு இல்லை, இதனோட பர்சனலான ஒரு விஷயம் வந்து அதான். ஒரு சமூகம் வந்து அது கோரணும், அப்பதான் அந்த படைப்பு உருவாகும். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா அது தனியா துண்டா அது எங்கேயோ அந்த இடத்த தொங்கிட்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் இந்த படைப்புகள் எல்லாமே என்னுடைய 4வது படம் உட்பட போயிட்டு இருக்கிறது அப்படிதான். ஆஹ் சாட்லா வந்து நான் 2 படங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் சாட்லா தொடங்கினேன். 2019ல தொடங்கினேன். ஆனா என்னுடைய முதல் படமா எடுத்திருந்தாலே நான் விஸ்கம் படிக்கிறப்ப 2008ல நான் அமெரிக்கன் காலேஜ்ல விஸ்கம் படிக்கிறப்ப என்னுடைய முதல் விஷயமே இதுவா தான் இருந்தது. அப்ப இந்த ஆர்வக்கோளாறுல ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம்ல. ஸோ அப்ப இருந்தே நம்ம கம்யூனிட்டி கூட நிறைய தொடர்புகள், தோழர்களா தோழிகளா இருந்த நிறைய பேரு கம்யூனிட்டி சார்ந்த நபர்களா இருந்ததை ஒட்டி அப்ப இருந்தே அதை பண்ணணுங்கிற ஆர்வம் இருந்துட்டே இருந்தது. பட் அது எல்லாமே சேர்ந்து கூடி வரணும், அது வெடிச்சு வரணும் படைப்பு. அது அப்படி வந்துச்சுதான் சாட்லா. ஸோ சாட்லா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றப்ப நான் என்னோட கேமராவை வந்து வழக்கமா அந்த எல்லா விஷயத்தையும் இன்டர்செக்ஷனாலிட்டியை நான் ரொம்ப கவனிச்சு பார்க்கணும்னு நினைக்கிற ஆளு. வழக்கமா எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். கோயல் அப்படிங்கிற விஷயம், பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு எலைட் குரூப் மத்தியில நம்மளே பயன்படுத்துற வார்த்தைகள் வந்து ஒரு சாதாரண மதுரையில இருக்கிற, தேனியில இருக்கிற, கடலூர்ல இருக்கிற ஒரு டிரான்ஸ் விமனுக்கு புரியுமான்னு கேட்டா கண்டிப்பா புரியாது. அவங்களுக்கு குறித்து நாம பேசுற அரசியல் வார்த்தைகள், சொல்லாடல்களே அவங்களுக்கே புரியாது. ஜூன் மாசம் ஒரு பிரைட் மந்த் நடக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பான்மை டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு தெரியாது. இதான் யதார்த்தமா இருந்துச்சு. லெஸ்பியன்னா என்ன, லெஸ்பியன் குறித்து என்ன நினைக்கிறீங்க, கே குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ் விமன்ட்ட பேசும்போது அதுல அவங்க மத்தியிலேயே ஒரு ஹோமோபோபியா இருக்கிறத நான் உணர முடிஞ்சது. அப்போ நாம எடுக்க வேண்டிய விஷயம் வந்து ஆஹ் அது இல்ல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. மேல இருந்து கேமரா வைக்க வேணாம், கீழே போலாம். ஆல்ரெடி மீடியா வெளிச்சம் கிடைச்ச நபர்களை நோக்கி என் கேமராவை திருப்புறது இல்லை அப்படிங்கறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அப்படி நான் தேர்வு செஞ்ச ஒரு 3 பிரிவினர் தான் வேற வாய்ப்புகளே இல்லாம ஆஹ் கடை கேட்கறது அப்படின்னு சொன்னா பெக்கிங் போயிட்டு இருக்கிறவங்க, வேற வழியே இல்லாம செக்ஸ் ஒர்க் போறவங்க, வேற வழியே இல்லாம கரகாட்டம் மாதிரியான ஆட்டங்கள், அப்புறம் நாட்டுப்புற பக்தி பாடல்களுக்கு ஆடுறது, வெவ்வேறு வெரைட்டி இருக்கு அதுல, அந்த மாதிரி ஆட்டங்களுக்கு போறவங்க, அப்புறம் சமையல். இது 4 தான் இன்னைக்கு டிரான்ஸ் கம்யூனிட்டில பெரும்பான்மையா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீமா இருக்கு. இந்த 4 பேரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். ஏங்க எத்தனை பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாங்க, எத்தனை பேர் டாக்டரா இருக்கிறாங்க, எத்தனை பேர் அட்வொகேட்டா இருக்காங்க, எஸ்ஐயா இருக்காங்க, அவங்கள பத்தி நிறைய நியூஸ் சேனல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பண்றது நிறைய இருக்கு. ஸோ அந்த வெற்றியாளர்களுடைய ஸ்டோரிய சொல்றதுங்கிறது எனக்கு எப்பவுமே வழக்கமா இருக்காது. எப்படி நீங்க காட்டுறது மூலமா எங்க உயர்ந்தவங்களெல்லாம் நாங்க எந்த இடத்துக்கு வந்துட்டோம், நீங்க எங்களெல்லாம் அப்படின்லாம் சில குரல்கள் தோழர்கள் மத்தியில இருந்து வந்தது. பட் பெரும்பான்மை யாரு? இன்னும் நைட்ல நிக்கிறவங்களும், பகல்ல கடை கேட்டுட்டு இருக்கிறவங்களும்,
எந்த ஒரு அத்தை கூலிக்கு ஒரு பெண்களும் கரகாட்டத்துக்கு போறாங்க, டிரான்ஸ் உமனும் கரகாட்டத்துக்கு போறாங்க. பெண்களுக்கு 4000 ரூபாய் பேசுற இடத்துல டிரான்ஸ் உமனுக்கு 2000 ரூபாய் பேசி துணி மாத்துறதுக்கு இடம் கூட கொடுக்காம அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அங்க நடக்கிற வயலன்ஸாவே பேசப்படுறது இல்ல. அப்ப இத பேசுறதா என்னுடைய வேலையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் என் கேமராவை அதை நோக்கி சாட்லா திருப்புனது. சோ அது தொடர்ச்சியா வந்த என்னோட ஒரு முதல் ஃபிக்ஷன் படமும் கூட அந்த 3 ஸ்ட்ரீமை மையப்படுத்தி தான் அந்த படமும் இருக்குது. ஸோ அதோட இறுதிக்கட்ட வேலைகள் முடிஞ்சது இந்த வெள்ளிக்கிழமை சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்றோம். ஸோ நான் இது இன்னும் படிக்கவே படிக்காத, டிஸ்கன்யூ பண்ணிட்டு 8th 7thலயே ஊரை விட்டு ஓடி போனேன். இன்னும் சிறு நகரங்களை கிராமங்களையே தாண்டாத ஆண்டிப்பட்டிலையும், உசிலம்பட்டிலையும், மதுரையோட வாடிப்பட்டிலையும், மதுரையோட சுத்தி சுத்தி இருக்கிற கிராமம், பரமக்குடி, ராமநாதபுரம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பரமக்குடியில இருக்க டிரான்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, மதுரை சிட்டில இருக்க டிரான்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. இது ரெண்டுமே சென்னையில இருக்கிற, மும்பைல இருக்கிற, டெல்லியில இருக்கிற யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான வாழ்வியல், தனித்தனியான ஸ்ட்ரகிள், அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளும் வித்தியாசமா இருக்கு. ஸோ நான் இவங்களை நோக்கி கேமராவை திருப்பணும், இவங்களோட கதைகளை பகிரணும் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிட்ட இதா இருந்துச்சு. நன்றி தோழர். இதை பத்தி உங்ககிட்ட இன்னும் நான் நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன். கிராமப்புறத்துல இருக்கிற தேனி, மதுரை, ராமநாதபுரம் சார்ந்த இடங்கள்ல வாழ்ற பால் புதுமையினர் மக்களோட பிரச்சனைகள் என்னென்ன, அடித்தளத்திலேயே அவங்க கிட்ட இருக்க சிக்கல்கள், அவங்க ஃபேஸ் பண்ற ஒடுக்குமுறைகள், இதை சார்ந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு இப்போ சிந்து ராஜசேகரன் கிட்டக்க நாம போலாம். சிந்து ராஜசேகரனோட முதல் நாவல் கலடைஸ்கோபிக் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இப்போ அவங்களோட ரீசெண்டான புக் என்னன்னா ஸ்மாஷிங் த பேட்ரியார்கி அப்படின்ற புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. பெண்ணியம் சார்ந்து, உமன் செக்சுவாலிட்டி சார்ந்து அவங்களோடது இந்த புத்தகம். ஸோ சிந்து, நீங்க எழுத வர்றப்போ குயர் மக்களோட வாழ்வியல்ல எந்த அம்சத்தை முக்கியமா ஆவணப்படுத்தணும்னு நினைச்சீங்க? எது உங்களுக்கு பர்சனலா ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பேசலாம் சிந்து. நன்றி பிரின்சி. I think என்னை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும், and I really admire Divya Bharati's work. I admire and I learn a lot from your work as well. So I'm happy to be here on the same panel as you. So என்னை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஏன் இதை பற்றி எழுதுறேன், ஏன் அதை பற்றி why அப்படின்னு கேட்கறது வந்து இட்ஸ் a very interesting question, because as a writer வந்து நீங்கள் எப்போவுமே as a எழுத்தாளர்கள் வந்து எப்போவுமே எதை பற்றி எழுதுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம யோசிக்கிறத பற்றி எழுத முடியாது யூஸ்வலி. நம்மளுக்கு தானா வரணும், it should just break out of you and come out of you, so அது வந்து நீங்க பிளான் பண்ணி எழுத முடியாது. It has to just appeal to you so much, அது அப்படியே எழுதுற மாதிரி இருக்கணும். So I've been thinking about it and there are certain things that appeal to me. எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்ஸ், அந்த குரல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கதாபாத்திரம் எடுக்கிற ஒரு கேரக்டர் somebody that நம்ம எழுதணும்னா அந்த குரல் வந்து ரொம்ப இந்த as we call this lit fest, ஓங்கி ஒலிக்கும் குரல்கள், அந்த மாதிரி அந்த குரல் வந்து it should be so loud in your head that அதை பத்தி நம்ம எழுதுறது வந்து you can't escape it, நம்ம எழுதிதான் தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நம்ம ஒரு ஸ்டோரியா உருவாக்க முடியும். ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிற குவியர் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ ரைட் ஃப்ரம் அ வெரி பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இட் இஸ் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் த செல்ஃப், ஒருத்தருடைய உடல், ஒருத்தருடைய டிசையர்ஸ், அவங்க ஆசை, அவங்களோட யாக்கை, what is that body, அந்த பாடியில என்ன ஃபீல் பண்றாங்க, what is it, அந்த நம்ம the dysphoria a person feels. And என்னை பொறுத்த வரைக்கும் in the entire spectrumல I've explored many different types of people in my writing. And இப்போ வந்து நான் இப்போ எழுதியிருக்கிற புக் வந்து it's a non-fiction book, Smashing the Patriarchy. அதுக்கு வந்து நான் நிறைய people வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், because that's a non-fiction book where it's based on interviews. So அதுல வந்து இந்த மாதிரி different points of view, அதுதான் வந்து I'm very very interested in. So that's one thing that is to do with the voice. And what really appeals to me, what fascinates me about queer voices வந்து அதோட queer imagination. ஸோ நான் ஏன் அந்த இமேஜினேஷன் சொல்றேன்னா, நம்ம வந்து இந்த சொசைட்டில எவ்வளவோ விதிமுறைகள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து as queer people நம்ம வந்து as it is we are so radical in thinking outside all these boxes. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த விதிமுறைகள் எல்லாம் தாண்டி நம்ம ஏற்கனவே யோசிச்சிட்டோம். We're thinking about this sort of this equal
வேர்ல்ட், ஒரு சமத்துவமான உலகத்தை நம்ம வந்து இமேஜின் பண்றோம் இல்லையா? ஸோ தட் ரியலி ஃபேசினேட்ஸ் மீ. ஸோ நான் வந்து ஐம் ஆல்சோ ரிசர்ச்சர். இப்போ நான் கரண்ட்லி ஐம் டூயிங் மை PhD in Glasgow in gender and sexuality. ஸோ அதுதான் என்னோட ஆராய்ச்சி மெயின்லி. ஸோ நான் அதுல என்ன பார்க்குறேன்னா, இட்ஸ் அபவுட் டீகாலனைசிங் ஜெண்டர். இப்போ நீங்க ப்ரீ கொலோனியல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணினோம், இந்த மாதிரி நம்ம queer people வந்து இட்ஸ் நாட் லைக் we didn't exist back then, we've always existed, right? ஸோ நம்ம அந்த டைம்ஸ்ல வந்து என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தோம், எப்படி நம்ம இந்த மாதிரி டிசைர்ஸ் பத்தி, ஆசைகளை பத்தி, நம்ம பிளஷர், இன்பத்தை பத்தி எப்படி பேசணும் அப்படின்றத பத்தி தான் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ டு டூ வித் ஐம் an intercaste woman, I'm part Dalit, so and I'm also looking at Dalit past and Dalit oral histories and things like that. So I'm very fascinated by queer language and queer voices in that sense. So these are the main reasons I think நான் எதுக்கு queer lives பத்தி எழுதுறேன்றது, these are the things that really appeal to me. And just one more thing about that, I think நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்தி poetry பத்தி பேசியிருக்கீங்க, how gender was amaterial at that time அப்படின்றத பத்தி நம்ம queer lit festல இந்த lit festல பேசியிருக்கோம். So that is also another fascinating thing about Tamil androgyny, so இதை பத்தி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. Specifically சுரேஷ் குமார் முத்துக்குமரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து he's done a lot of research in queer Tamil history, and அதை பத்தி யாருக்கெல்லாம் இங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பத்தி நிறைய இருக்கு, இன்டர்நெட்ல ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு. ஸோ why I talk about this is இதை வந்து நம்ம வரலாறு அப்படின்னு பார்க்கறது மட்டும் கிடையாது, it also reflects on our contemporary நம்மளோட இப்போ இருக்கிற ஒரு சமகால சிச்சுவேஷன். பிகாஸ் நம்ம queer language பத்தி பேசும்போது நம்ம வந்து we are using western words. இப்போ வந்து நம்ம western words translate பண்ணி தமிழ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு other Asian languagesல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். But actually நீங்க பார்த்தீங்கன்னா in the past they didn't name these identities, but it did not mean they did not speak about it, because இந்த மாதிரி விஷயங்களை desires பத்தி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த pleasures பத்தி பேசியிருக்காங்க, அந்த மாதிரி துன்பத்தை பத்தி பேசியிருக்காங்க. நீங்க அதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா you'll find a lot of references to these sorts of things in the past, queer past, which is what we call queer past. So yes, this is what I am very fascinated by, and என்னோட workல வந்து this is the sort of thing that I explore. Princey? ரொம்ப நன்றி சிந்து, தேங்க்யூ. ஸோ உங்களோட கதைகளில் ஜெண்டர் டிஸ்போரியா சார்ந்து மற்றும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக குயர் ரிலேஷன்ஷிப் லைக் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பாகவும் இல்லாமல் யூஸ்வலாக பைசெக்சுவாலிட்டி சார்ந்து எப்போதுமே ஒரு ஒரு மறைப்பு வந்து உள்ள குயர் சமூகத்துக்குள்ளேயே இருக்கு. உங்களுடைய ஒரு சிறுகதையை நான் வாசிச்சிருக்கேன், ஒரு பைசெக்சுவல் விமனும் அப்புறம் ஒரு லெஸ்பியன் விமனும் வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு அழகான சிறுகதை. ஸோ அதுல நீங்க பேசியிருந்தீங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருந்தீங்க. ஸோ ஐ எம் ஒண்டரிங், ஜெண்டர் டிஸ்போரியா சார்ந்தோ இல்லை குயர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற ஒடுக்குமுறைகள், இதை சார்ந்து எழுதும்போது எப்படி வந்து அந்த உணர்வுகளை கரெக்டாக சேனலைஸ் பண்றீங்க, எப்படி வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறீங்க, கதைக்கான கருவை எப்படி முடிவு பண்றீங்க, ஸோ அதுல உங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்றத பகிர்ந்துக்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஜெண்டர் டிஸ்போரியா குறித்தோ பைசெக்சுவாலிட்டி குறித்தோ எழுதுற எழுத்தாளர்கள் மிக மிக குறைவு. அதனால இது குறிப்பிட்டு இதை பத்தி நீங்க பேச முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சிந்து, நீங்க போலாம். நன்றி பிரின்சி. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஸோ என்னோட ஸ்டோரி என்னன்னா, ஐ ரியலைஸ்ட் ஐ வாஸ் பைசெக்சுவல் ஒன்லி இன் மை 20s. டில் தென் நான் வந்து ஐ கன்சிடர்ட் மை செல்ஃப் அ லெஸ்பியன். ஸோ நான் முதல்ல எழுதும் போது ஐ ரோட் தட் வே அண்ட் தென் லேட்டர் இட் சேஞ்ச்ட், ஸோ இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங். ஆஸ் யூ நோ, bisexuality is an extremely confusing, as is all queer identities, I think. But anyway, speaking about the lesbian story சொன்னீங்க இல்லையா, it's called The Sacred Cow. அது வந்து ஏஷியா லிட்ரரி ரிவ்யூல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரி நான் எழுதும் போது ஐ டென்ட் வாண்ட் டு ஐடென்டிஃபை இட் ஆஸ் அ லெஸ்பியன் ஸ்டோரி, ஐ ஜஸ்ட் வாண்டட் இட் டு பி அ லவ் ஸ்டோரி. நான் அப்படிதான் எழுதினேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன், நான் இந்த ஸ்டோரி அந்த கதையில பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கும் போது பார்த்துருப்பீங்க, ஐ திங்க் ஒன்லி த 70% கதை நடந்து முடியும் போது தான் யூ வில் ஈவன் ரியலைஸ் திஸ் இஸ் அ queer love story. Till then it just sort of happens very naturally, and the build up ஆகி கடைசியில you'll realize this queer love story. So I thought about that. I was really thinking about the identity, like இந்த கிராமத்துல நடக்கிற ஸ்டோரி,
ஒரு தமிழ் கிராமத்துல நடக்கிற ஸ்டோரியா தான் நான் எழுதி நான் primarily இங்கிலீஷ்ல எழுதுறேன் but I try to make it as bilingual as possible so நான் எவ்வளவு தமிழ் வார்த்தைகளை அதுல இங்கிலீஷ் ஸ்டோரியில வைக்க முடியுமோ I write it and I don't translate it so I just think it is up to the person who's reading it to interpret it however they want so நான் வந்து எல்லாத்துக்கும் translation எழுத மாட்டேன் I'll just leave Tamil words as it is in there in the story as much as I can so in the story la pathina it's not that these two girls even know that they are queer அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது but they have all these feelings so like I said அதனால தான் நான் வந்து எப்பவுமே I concentrate on the feelings on exploring the body and the self because அதுதான் அவங்க வந்து உணர்றாங்க இல்லையா அவங்க பாடியில என்ன ஃபீல் பண்றாங்க அவங்க மைண்ட்ல என்ன ஃபீல் பண்றாங்க this love they have for the other person they don't know how to put it in words so that is what I explored in that lesbian love story and later நீங்க அந்த bisexuality பத்தி சொன்னீங்க இல்லையா that was actually it's creative non-fiction so it's really based on my experience my personal experience which was published in the Room Canadian magazine called the feminist magazine called the Room so அதுல வந்து what I explored primarily it was about breasts so இப்போ வந்து அந்த breasts வந்து for me I was an extremely dysphoric adolescent so I did a lot of tape binding I did not want breasts so it was a very dysphoric period in my life later on that changed and I felt myself very differently and then I'm a mother now I have a daughter as well and I breastfed my daughter so it was about those feelings of how on the same breast when how you feel so dysphoric about it how that feeling changes so all these confusing things to do with that one particular body part so I think so in all these stories that I write the political social background is there so society எப்படி அவங்களை ட்ரீட் பண்றாங்க all that is also happening it's not like this story happens in a bubble it's not like that இது எல்லாமே ஒரு ஒரு உலகத்துல நடக்குது அந்த உலகத்துல மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இவங்களை எப்படி ஒப்ரெஸ் பண்றாங்க how they suppress them how they marginalize them அது எல்லாமே இந்த கதையில இருக்கும் but primarily for me it's the kural the queer voice that matters the queer experience that matters so நான் எழுதும் போது நான் அததான் I try to focus on that because usually my anger with society is how queer issues பத்தி பேசும்போது they always either they pity us or they sort of the way it's a stereotype right they pathologize us or stereotype us or queer bait us so என்ன பொறுத்த வரைக்கும் when I write a queer story or when I write anything queer it has to be from a queer perspective and a queer point of view which is very loud and very bold thanks Princey தேங்க்யூ செந்து இதே சங்கிலி தொடரா இன்னொரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன் அதுக்கு முன்னாடி நான் திவ்ய பாரதி தோழர் கிட்ட பேசிட்டு வரேன் தோழர் நீங்க நிச்சயம் வந்து கக்கூஸ் படம் மற்றும் ஒருத்தரும் வரல சாட்லா முதலிய படங்கள் பண்ணும்போது நிறைய சிக்கல்களை பார்த்திருப்பீங்க ஸோ ஆனாலும் நீங்க ரீசெண்டா கூட என்கிட்ட சொல்லியிருந்தீங்க டப்பிங் செஷன் போன போது எவ்வளவு சிரமங்கள் இருந்தது அப்படின்னு ஸோ பர்சனலாவும் இந்த படங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சிரமங்கள் இருந்தது அவங்களோட வாழ்வியல் ஆவணப்படுத்தும் போது நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க நீங்க என்னென்ன உடைச்சு வெளியே வந்தீங்க இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க தோழர் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து சாட்லா படத்தை பொறுத்தவரைய கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணியிருப்பேன் நான் முதல்ல எடுத்ததுமே போயிட்டு இப்போ பரமக்குடின்னு சூஸ் பண்றேன்னா போயிட்டு எடுத்து கேமராவை எடுத்து நான் தான் வந்திருக்கேன் நான் தான் டைரக்டர் ஆன் பண்றேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு உறவு உண்டாகணும் அதுக்கப்புறம் தான் அது அந்த பாண்டேஜ்க்கு அப்புறம் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்பதான் அது அந்த இன்டர்வியூல ஒரு ரியாலிட்டி இருக்கும் இல்லைன்னா செத்து போன இன்டர்வியூ மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாண்டேஜை கிரியேட் பண்ற எல்லா இடத்துலயும் எனக்கு இங்க தமிழ்நாடு முழுக்க இருந்ததுல பல்வேறு அந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய நான் சொன்ன முன்னாடியே சொன்ன அந்த 3 தரப்புல இருந்து தொடர்புகள் கிடைக்கும் பட் அதை எட்டும் போது இருக்கிற சிக்கல் வந்து இங்க இருக்கிற ஜமாத் சிஸ்டம் அது நான் கொஞ்சம் ஏன்னா அவங்ககிட்ட சொன்னா தான் நான் பேச முடியும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டா தான் பேச முடியும் கதையா பேசிட்டு இருப்பாங்க பட் கேமரா அப்படின்னு வரப்போ அவங்களோட பெரியவங்களோட அனுமதி இல்லாம எங்க பேச முடியாது வராதிங்க பெரியவங்கள்ட்ட அனுமதி கேட்டுவாங்க பெரியவங்கள்ட்ட அனுமதி கேட்டு வரக்குள்ளேயும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதனாலேயே நிறைய இடங்கள்ல அதனால எட்ட முடியாம போனோம் அது ஒரு மேஜரா நான் ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லணும் விரும்புறேன் ஃபிக்ஷனா முடிவு பண்ணதும் செக்ஸ் ஒர்க்ல யார் இருக்காங்களோ அவங்கதான் செக்ஸ் ஒர்க்கராகவும் நடிக்கணும் அப்படிங்கறதுலதான் நான் தெளிவா இருந்தேன் பெக்கிங் போறவங்களை கொண்டு வந்து செக்ஸ் ஒர்க்குக்கோ செக்ஸ் ஒர்க் போறவங்களை கொண்டு வந்து பெக்கிங் அப்படி நான் போல
குழப்ப விரும்பல. அவங்க செக்ஸ் ஒர்க் போறவங்க போய் நீங்க ரோட்ல நின்னாங்கன்னா நான் சொல்லி தரவே, ஏன்னா எனக்கு அந்த ஏரியா தெரியாது. செக்ஸ் ஒர்க்ல எப்படி நிப்பாங்க, எப்படி கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுவாங்க, எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பக்கத்துல இருந்து பெருசா பார்த்தது கிடையாது சில இரவுகளை தாண்டி. அப்படிங்கிறப்ப அவங்களே அங்க நிக்கிறப்ப எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால அது சார்ந்து இருக்கிறவங்க தான் அதுல இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். அவங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் நான் என்னோட மெயின் கேரக்டர் தேனியில இருந்து ஒரு கேரக்டர், நாமக்கல்ல இருந்து ஒரு கேரக்டர், கடலூர்ல இருந்து அப்படின்ட்டு தான் நான் சூஸ் பண்ணோம். சோ அவங்க வந்து அன்னைக்கு ஒரு செக்ஸ் ஒர்க்கை விட்டுட்டு ஷூட்டிங்க்கு வராங்கன்னா, செக்ஸ் ஒர்க்ல அவங்களுக்கு அன்னைக்கு போய் நிக்காததுனால அவங்களுக்கு ஒரு வருமான இழப்பு ஏற்படுதுல, அந்த வருமானத்தை நான் ஈடுகட்டணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அதுக்கப்புறமும் நிறைய நண்பர்கள் வந்து நீங்க திருநங்கையை வச்சு எடுத்திருக்கீங்கல்ல, சோ திருநங்கையோட கான்டாக்ட் கொடுங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாமளும் நம்பி கொடுப்போம். திருநங்கை தானே, எதுக்கு சம்பளம் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க, நாங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இல்லடா, அது அதை விட பெரிய வேலை அது. நீ அவங்களுக்கு என்ன அன்னைக்கு டெக்கிங் போகாதனால என்ன லாஸ் ஏற்பட்டுச்சோ அந்த பேமெண்ட்டை கொடுத்தா மட்டும் தான் நான் கமிட் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வேலைகள்ல இருந்து. ஸோ ஆனா மத்த டைரக்டர்ஸ், மத்த சினிமா ஆர்வ கோளாறுல வர ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லாம் அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்றது இல்ல. ஸோ டோட்டல் எங்களோட ப்ரொடக்ஷனும் அந்த விஷயத்த நாங்க அதை சரி கட்டுறதுக்கு நாங்க ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா முதல் விஷயம், திவ்யா கூட கமிட் பண்ணா பிரச்சனை வரும், அவங்களோட 2 படம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரா போச்சு, ஒரு பெரிய பயம் இருக்கும். கமிட் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு 2000 ரூபாய் கொடுத்தா போதுங்கிறப்ப இல்ல போனா 4000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, 4000 கொடுத்தா ஒன்று ப்ரொடக்ஷன் கூட சண்டை போட்டு கொடுக்க வைக்கிறது இருக்குல்ல, அதுதான் நியாயம். அந்த தார்மீக கடமை இல்லாம நான் யாரையும் கமிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டேன் முதல் விஷயம். அப்படி சின்ன கரைட்டு ஒரு நாள் வந்த ஆளா இருந்தா கூட நீங்க பெக்கிங் போனா என்ன வாங்குவீங்க, 3000 ரூபாய் வாங்குவீங்களா, இருந்தாங்க 3000 ரூபாய், அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் கமிட் பண்ண முதல் விஷயம். அப்புறம் இவங்க எல்லாருமே நான் என்னுடைய படத்துல பயன்படுத்தின கிட்டத்தட்ட பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ஸ்கூல் கூட முடிக்காத ஆட்கள் தான், 10th கூட தாண்டாத நபர்கள் தான். ஸோ டயலாக் ஆன் தி ஸ்பாட்ல அவ்வளவு நீளமான டயலாக பேச வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிரமமாச்சு. அது டப்பிங் ஏரியால யாருக்குமே அனுபவம் கிடையாது, எனக்கே அனுபவம் கிடையாது இத்தனை படங்கள். ஏன்னா இதுவரை ஆவண படங்களா பண்ண எனக்கு டப்பிங் ஏரியாங்கிறது எனக்கு புதுசு. ஸோ அது எல்லாத்தையும் இவங்க தான் பேசணும். ஏன்னா டப்பிங் ஸ்டுடியோல காசு அத்துக்கிட்டு போகுது, டைம் அத்துக்கிட்டு போகுது. அப்போ எவ்வளவு ஆகுது, 3 லட்சம் ரூபாய் கிட்ட டப்பிங்க்கு மட்டும் ஆகுதுங்கிறப்ப எங்களை மாதிரி சின்ன ப்ரொடக்ஷனால ஏத்துக்கவே முடியாது. ஆம்பளை வாய்ஸ் தானே, ஏதாவது ஒரு ஆம்பளையை கூட்டு வந்து பேச வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் மேல இருந்து சில அறிவுறுத்தல்கள்ல வந்தது. முடியவே முடியாத, அவங்கதான் பேசுவாங்க. இது என்ன நீங்க இப்படி பண்ண முடியும், ஒரு பெண் தன்மையுள்ள ஒரு 15-16 வயசு குழந்தைய படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு ஆண் குழந்தைய கூட்டு வந்து இவங்களை பெண் மாதிரி நடிக்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி நெறி உசிரிவோ நடிக்க வச்சுக்கலாம், என்னால ஒத்துக்கவே முடியல. ஒரு டிரான்ஸ் கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிச்சது அயோக்கியத்தனம்னு சொல்றோம்னா, ஒரு பெண் தன்மையுள்ள ஒரு குழந்தையோட கேரக்டர்ல ஒரு ஆண் குழந்தை நடிக்கிறது எப்படி என்னால ஏத்துக்க முடியும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு குழந்தை வரணுங்கிறக்காண்டி வெயிட் பண்ணோம் பல மாசம். அதுக்காண்டி இதுக்காண்டி சூட் ப்ராசஸ் தள்ளி போனாலும் பரவாயில்லன்ட்டு வெயிட் பண்ணோம். அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை தன்மையுள்ள ஒரு குழந்தைதான் வாய்ஸ் கொடுக்கணுங்கிறதையும் அதுக்காகவும் ரொம்ப மெனக்கட்டும். ஸோ குறைந்தபட்ச நேர்மை அப்படிங்கறத நம்ம வெளில மத்த எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்கிறோம், அது நம்ம கிட்ட கொஞ்சமாவது இருக்கணும் அப்படிங்கறக்காண்டி ரொம்ப மெனக்கெட்டு இந்த விஷயங்களை பண்ணோம். உண்மையிலே டிரான்ஸ் கம்யூனிட்டி கொடுத்த அந்த சப்போர்ட் இல்லைன்னா நான் இப்போ ஃபிக்ஷன் படத்தை இவ்வளவு தூரம் முடிச்சு இன்னைக்கு சென்சார் போர்டு கொண்டு வந்து நிறுத்துற ஸ்டேஜுக்கு வந்திருக்கவே முடியாது. அவங்கதான் எனக்கு இந்த கம்யூனிட்டி, இந்த சமூக மரபுகளா இருக்கட்டும், பண்பாடு, எல்லாமே அந்த வார்த்தைகள், அவங்களுக்கு இருக்கிற கௌரி சொல்லாடல்கள் எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன். நான் சுத்தமா போய் நின்று அவங்க முன்னாடி அவங்க சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தத இன்னொரு இடத்துல எழுதுறது வரைகிறது மாதிரி நான் படம் பிடிச்சு காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். இல்ல என்னோட மண்டையிலங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஸோ போனதுக்கு அப்புறம் தான் என்னோட செக்ஸுவாலிட்டி குறித்து, என்னோட லைஃப் குறித்து நான் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு முடிவு எடுக்கணும், இதுக்கு மேலே என்ன நான் ஏமாத்திக்க கூடாது அப்படிங்கிற புரிதல் எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஏன்னா ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளியில இருந்து பாக்குறப்ப படிச்சு இலக்கியங்களை படிச்சு ஒரு புரிதல் வந்து, இல்லைன்னா சில தோழர்கள் இப்போ லிவிங் ஸ்மெல் வித்யாவை நான் மீட்டிங்ல பார்த்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டு இருந்த இடத்துல அவங்க கூடயே ஒரு வாழ்க்கையா வாழ்றப்பதான் நான் ஏன் நம்மள எவ்வளவு பெரிய ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், முதல்ல நம்ம செல்ஃப மளிகை கொண்டு வரணும். ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கருங்கிறோம், அதுங்கிறோம் இதுங்கிறோம், திவ்ய பாரதிங்கிற பேர் இருக்குது, பட் என்னோட செல்ஃப மறைச்சுக்கிட்டு ஒரு போலியான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தலையில அடிச்ச தருணமே இந்த 4 வருட கால இந்த டிராவல் தான். டிரான்ஸ் கம்யூனிட்டி மதியில டிராவல் பண்ண இந்த காலம் தான், அதுதான் என்னைய முதல்ல வெளில கொண்டு வந்துச்சு. சோ இனி நான் திரும்பி கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த டிராவலை வச்சு.
நன்றி பிரீத்தி. நன்றி தோழர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா நான் சிந்து கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். முக்கியமா வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இல்லை, குயர் சமூக மக்களுக்குள்ள இருக்கிற இந்த உள்ள இருக்கிற ஸ்பெக்ட்ரம்ஸ் சார்ந்த சில சிக்கல்களை வந்து ஆவணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல அதை ஆவணப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். குறிப்பா ஜெண்டர் ஃபிளெக்ஸ், ஏஜ் ஃபிளெக்ஸ், பைசெக்சுவாலிட்டி இந்த மாதிரியான ஐடென்டிட்டிஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் இப்படின்னு வரபோது அவங்க பர்சனலா எதிர்கொள்ற விஷயங்களே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா ஃபிளெக்ஸுங்கிற ஜோனுக்குள்ள போயிடுறதால அடிக்கடி மாறுற உணர்வுகள், அதை புரிஞ்சுக்கிறது, இதுவே வந்து இதுக்காகவே ரொம்ப மெனக்கிடும் போது பர்சனலா, எமோஷனலா, பிசிக்கலா நிறைய கஷ்டப்படும் போது எப்படி வந்து அதை ஆவணப்படுத்துற புள்ளிக்கு நீங்க வந்தீங்க, அது ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். அது போக அதை ஆவணப்படுத்தும் போது குறிப்பா நான் ஜெண்டர் ஃபிளெக்ஸ் மாதிரியான ஐடென்டிட்டிஸ் உள்ள மக்களோட வாழ்வியலை ஆவணப்படுத்துறோம் அப்படின்னு வரும்போது எந்த அம்சத்தை வந்து, எந்த உணர்வுகளை வந்து நீங்க முக்கியமா முன் வச்சு அதை வந்து டாக்குமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி வந்து ஜெண்டர் ஃபிளெக்ஸ் மாதிரியான ஐடென்டிட்டிஸ் உள்ளவங்களோட கதைகளை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதை ஆவணப்படுத்துறீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். சிந்து, நீங்க பதில் சொல்றீங்களா? Yes, sure, Princey. Thanks for asking this question because, இதை பத்தி தான் I think a lot about it. Because நீங்க சொன்ன மாதிரி bisexuality and other flex identities, இப்போ வந்து it's not homosexual or heterosexual, so we're not either of these things. So that sort of complicates not only straight politics but queer politics also, because you're constantly changing your identity, right? Or your feelings constantly change. So number one, as a bisexual person, I've been called so many things: sexual opportunist, fickle lover, traitor, so many things. Because na idha patti naan gazy-la ezhudhumbodhu ezhudirnen about how first I thought I was a lesbian, right? And later when I came out as bisexual, it was sort of like being a traitor to the lesbian community and lesbian friends that I had. It's like they don't see you as being bisexual. Neenga vandu adena maarineenga, you become straight to them. So then you're not part of that world anymore. And obviously you're not straight anyway, so you're not part of the straight world either. So it's sort of like நீங்க அந்த ரெண்டு உலகத்துக்கு நடுவுல இருக்கீங்க. நீங்க எந்த உலகம்னு நம்மளுக்கே தெரியாது. So lots of and இதனால actually there is a lot of research to show that these people with these identities have a lot of mental health issues, much more than even homosexual or heterosexual people, because of the fact that it's constantly fluctuating and you never can நீங்க ஒரு சைட பிக் பண்ணவே முடியாது, so it is very very difficult because நம்ம வந்து பிக் பண்ணோம்னு நினைக்கும்போது பிக் பண்ணிட்டோம்னு நினைக்கும்போது things will change and you don't have any control. நம்ம வந்து it's not like நம்ம choose பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், it's just happening in your body and your mind, and these things are just changing constantly. So எனக்கு வந்து ஏன் இதை பத்தி நான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து queer communityக்குள்ள பேசுறதே வந்து it becomes like I think because people might not agree with you, right? So இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னா இப்படி இருக்கணும், பெண்ணா இப்படி இருக்கணும், ஆண்ணா அப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து queer communityல இப்ப பாத்தீங்கன்னா unfortunately it's become like if you're a lesbian you have to be like this. There are these sort of stereotypes even here now, so and the spectrum நம்ம சொல்றோம் இல்லையா, that fluidity is for all of us. So even if you've picked any one identity, it doesn't mean that you can't change, and that is what bisexuality and other fluid and flex identities, that's what we represent. We are saying that ninga enna choose pannalum you're still queer, you're still you can still change your mind, or things can still change for you. There is no one fixed thing, and that is why for me in the queer past why it really appeals is nariya research adha patti nariya scholars pannirukanga, like Ruth Vanitha and Madhavi Menon and everybody. So Salim Kidwai இவங்க என்ன ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட பாஸ்ட்ல when we speak about these identities, we were always speaking about it as fluid identities. So நம்ம அந்த desires, இந்த fluid desire பத்தி பேசணுமே தவிர நம்ம இந்த மாதிரி இருக்காங்கன்றதுனால ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து இவங்க lesbian or this person is gay, நம்ம அப்படி we didn't identify people like that in the past, So those sorts of things are very interesting because நீங்க பாத்தீங்கன்னா that really makes sense even today. நம்ம இப்போ non-binary சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, that essentially is that we all
live on a fluid spectrum, so we can all go any way, you know. So அது வந்து in the past நீங்க நிறைய lives எடுத்து பார்த்தீங்கன்னா, historically நம்ம கதைகள் எடுத்து பார்த்தோம்னா, like நம்ம person who was assigned male or female at birth may have lived a very different life in the past, you know. And things were obviously, the past was not like a perfect place in India ever. Clearly we have issues like caste and whatnot. I'm not saying that it was a utopian past, but number Indian history is so complicated that even within every caste or community that you see, there will be stories in the mari or gender fluidity stories irukku, you know. So number vandu that is what something that I really think we should bring out from the past, not just to learn from it, and obviously create this new future for us. Number vandu a new queer future. And I just wanted to say, Princy, எனக்கு வந்து இந்த விஷயம் ஏன் very important na, நான் இதை பத்தி என்னோட நியூ புக்ல கூட எழுதியிருக்கேன் நிறைய. ஃபெமினிசம், I talk about why it's important to queer feminism, right, from inside and out. And I think the main reason is என்னை பொறுத்த வரைக்கும் queerness and all these queer ideas is not just for queer people, it's also for those of the people who identify as straight, because I think queerness is the natural norm. I don't think anybody is straight, you know. I think people are just sort of அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல, or they are just scared because of the விதிமுறைகள் சொசைட்டி இருக்கிறதுனால இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்களே தவிர, in the spectrum, so many people are asexual. People don't even know how to talk about you know, their sexuality, because அத பத்தி நம்ம சொசைட்டில பேசுறதே கிடையாது, you know. And this again I will link back to queer past, where sexuality did not have to do only with the body and desire for another human body. Asexuality, or you know, sexuality could also be love for something else. You could be in love with nature, you could be in love with the stars. There were so many ways of looking at it. நீங்க சூடாமணி கதைகள்ல வந்து யாமினின்னு ஒரு கதை இருக்கு. அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அந்த மெயின் கேரக்டர் யாமினி வந்து she's in love with the dark. So அவங்க வந்து with the darkness, with the ராத்திரி, you know, the night. So she's in a marriage and she doesn't want sex. அவங்களுக்கு வந்து she doesn't want to be married, she doesn't want children, she doesn't want any of that. So you could consider her to be asexual, and that's how I read it, you know. So நம்ம வந்து historyல எடுத்து பார்த்தோம்னா, நம்ம வந்து you see so many different things. And I think that's why it's very important in contemporary society for all these fluid identities. நம்ம பேசுறது வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது, but it's to queer all of society and open up everybody's mind, because I think society is so sexually repressed, you know. நம்ம வந்து பாலியல் விஷயத்தை பத்தி பேசும்போதே it becomes like, oh my god. But at the same time, society is so perverse, because நீங்க வந்து you know Indian society, and it doesn't make any sense to me how a society வந்து நம்ம வந்து we watch lesbian porn only when it's made for straight men. We're not making lesbian porn from the point of view of lesbian women. I mean, I don't get it. So anyway, so I think these are the things. And என்ன பொறுத்த வரைக்கும் that desire, I think that desire, when I say desire, is not always even sexual. So the desire is the main thing, you know. I think நம்ம வந்து இந்த மாதிரி கதைகளை எழுதும்போது we need to look at what are the desires of that person, that character, that person in whatever time period they were in. I think that will be the real way நம்ம வந்து எப்படி அந்த லைஃபை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது. And I think அந்த desire வச்சு எழுதும்பொழுது I think it appeals to everybody, right? Well, it's not just that you come and look thinking that okay, நான் வந்து இப்போ LGBTQ you know, கதை படிக்க போறேன். Even anybody who reads it will feel that desire and they will get drawn to it. I think that's the way to get people to understand queer lives. Thanks, Princey. தேங்க்ஸ் a lot, சந்து. ஸோ இப்போ நாம் ஃபிலிம் மேக்கிங் பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது திவ்யா பாரதி கிட்ட நான் இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும். திவ்யா பாரதி இப்போ பண்ணிட்டு இருக்க படம் வந்து சாட்லா, அது திருநங்கைகளோட வாழ்வியல் பற்றினது. நேற்றைய குயர் ஃபெஸ்ட் செஷனில் வந்துட்டு திருநங்கைகளோட செவி வழி வரலாறு பற்றி நாங்கள் பேசணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷனாக நேற்று அமைஞ்சது. ஸோ இன்கேஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் அதை பப்ளிஷ் பண்ண உடனே நீங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பா கேளுங்க. சாட்லா வெளிவந்த பின்னாடி திவ்யா பாரதி தோழரோட படத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ இந்த தலைப்பே உங்களுக்கு சொல்லும், குயரிங் ஃபிலிம் மேக்கிங். ஸோ பால் புது திரைப்படங்கள் உருவாக்கப்பட வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஸோ அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, எந்தெந்த தளங்கள்ல குயர் ஸ்டோரிஸை குயர் ஃபிலிம்ஸை ஏத்துக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இருக்காங்க, ப்ரொடக்ஷன் தளத்துல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்வையில குயர் ஸ்டோரி எப்படி பார்க்கப்படுது, ஒரு குயர் ஃபிலிம் மேக்கர் எந்த இடத்துல எந்தெந்த தளங்களை அணுகலாம், அணுகக்கூடாது, எந்த தளங்கள் குயர் இன்க்ளூசிவா இருக்கு, குயர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து எந்தெந்த விஷயங்களை நாம வந்து எடுத்து சொல்லணும் அவங்கள இன்க்ளூசிவ் ஆக்குறதுக்கு
அப்படின்றதுதான் இந்த கேள்வி. அதுக்கு திவ்யா பாரதி தோழர் நீங்க பதில் சொல்றீங்களா முதல்ல? தோழர், உங்க அளவு கூட எனக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது. நான் வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் பேனர்ங்கிறது ஏதோ தமிழ் சினிமால பல காலம் ப்ரொடக்ஷன் பேனரா இருந்தவங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வல்ல படம் பண்ணல. என்னோட 2வது ஒருத்தர் வல்ல படம். ஸோ அந்த படத்தோட ஊரைச் சேர்ந்த தூத்தூருங்கிற அந்த மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் தான் இதுக்கு ப்ரொடியூசர். ஸோ அவங்களுக்கு சினிமானா என்னன்னு தெரியாது. சினிமா ப்ரொடக்ஷன் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சினிமா பார்க்குற ஆட்களே கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை விட்டே அவங்க ரொம்ப தூரமாவே இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒருத்தர் வல்ல படம் கொடுத்த நம்பிக்கை, அது அதன் அதன் மூலமா என் மேல வந்த நம்பிக்கை. அது மட்டும் தான் காரணம். அவரு அடிப்படையில டாக்டரா இருந்தனால, அதுவும் அமெரிக்கால டாக்டரா இருக்கிறனால, அவருக்கு இந்த டிரான்ஸ் குறித்த விஷயம் தான் மெடிக்கலாவே நம்மள விட எங்கேயோ பேசிட்டு இருக்காரு. பர்சன் பெர்சன விட ரொம்ப வேற லெவல்ல பேசிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமா இது படல. ஸோ அந்த ஒருத்தர் வரல படம் குடுத்ததுக்காக பதிலுக்கு நாங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் அப்டின்ட்டு பண்ண தொடங்குனது தான் இந்த படம். இவங்களுக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஸோ நான் யார்கிட்டயும் போய் நிக்கல எந்த புரொடக்ஷன் ஹவுஸ். ஏன்னா தெரியும் தமிழ் சினிமா என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனா இன்னைக்கு கொயர் விஷயத்த பேசினா வருமானம் வருது. அதுதான் நல்லா கிளுகிளுப்பா இருக்கு அப்படிங்கறதுக்காண்டி நெறைய பேரு இதுல இன்வெஸ்ட் பண்ண வராங்க. பட் அவங்களோட நோக்கம் வந்து எந்த அளவுக்கு நேர்மையா இருக்குன்னு பார்த்தோம்னா, அது எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. சமீபத்துல வந்த படங்களா இருக்கட்டும், எல்லாமே. பாவ கதைகள் எடுத்த சுதா கங்கரா மேடமா இருக்கட்டும், அதுல நடிச்சவங்களா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சூப்பர் டீலக்ஸ் சமீபத்துல வந்தது. அருவி, சூப்பர் டீலக்ஸ் இதெல்லாம் ஏதோ கொயர் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற மாரி இருக்கும். பட் அந்த பின்னாடி இருக்கிற ப்ரொடியூசருக்கோ, இல்லாட்டினா டைரக்டருக்கோ அது குறித்து ஏதாவது ஒரு நேர்மையான கமிட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா அப்படி ஒண்ணுமே இருக்காது. அவங்களுக்கு அது ஒரு பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருக்கும். அதனால இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு அந்த விஷயம். இப்போ இந்த குதிரை மேல போனானா நல்லா சவாரி செய்ய முடியும். நல்லா பணம் கொட்டும் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. எல்ஜிபிடி விஷயங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு அ ஒரு ஃபேஷன். அந்த ஒவ்வொரு டைம்லயும் ஒரு ஃபேஷன் வரும்ல. இன்னைக்கு அத பத்தி பேசுறது ஃபேஷன் மாரி அவங்க அப்படி எடுத்துட்டு பணம் சம்பாதிக்க தொடங்குறாங்களே தவிர, வேற எப்படியும் அவங்ககிட்ட ஒரு பெரிய கமிட்மெண்ட் நம்ம கொயர் கமிட்டியோட சேர்ந்து நிக்கணும். நம்ம ஸ்ட்ரகிளோட சேர்ந்து நிக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இருக்க மாரி எனக்கு படல. ஸோ வேற எந்த புரொடக்ஷன் பேனர்லயும் போய் நின்னது இல்லனால எனக்கு அத பத்தி பெருசா எந்த ஐடியாவும் இல்ல தோழர். பரவாயில்ல தோழர், நன்றி. சிந்து, நீங்க நீங்க பதில் சொல்றீங்களா? Princey, sorry, can you அந்த question மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? ஸோ குயரிங் ஃபிலிம் மேக்கிங் பற்றி நாம பேசிட்டு இருக்கோம். ஸோ பால் புது திரைப்படங்கள் எந்தெந்த தளங்களில் ஒரு குயர் ஃபிலிம் மேக்கர் அணுகக்கூடாது, ப்ரொடக்ஷன் ஹவுசஸை எப்படி இன்க்ளூசிவா ஆக்குறது, குயர் இன்க்ளூசிவா ஆக்குறது அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ எந்த பாயிண்ட்ல இருந்து அதை ஆரம்பிக்கலாம்? இன்கேஸ் ஏதாவது குயர் இன்க்ளூசிவ், குயர் ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் தளங்கள் இருந்தா அதை பத்தியும் நீங்க பகிர்ந்துக்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் சிந்து. Oh, right. I think Divya Bharati rightly சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபேஷனபிளா இருக்கிறதுனால எல்லாருமே அந்த ப்ரைட் மந்த்துக்காகவோ இல்லாட்டி அந்த சும்மா எல்ஜிபிடிக்குன்னு வார்த்தை அவங்களோட சினாப்சிஸ்ல இருக்கணுன்றதுக்காகவோ they've just sort of included it. And she rightly said, so many அந்த அந்த பாவ கதைகள்ல கூட it was such a horrible way of representing queer lives. Because நம்மளோட desires பத்தி எதுவுமே கிடையாது, நம்ம real lives பத்தி எதுவுமே கிடையாது. It's just like queer baiting. So yes, that is very problematic. But at the same time, I think there are some movies that are coming out. இப்போ கூட நான் ஏதோ பார்த்தேன். I think it was on Netflix about something love. I don't remember what it was. அதுல வந்து about bisexuality, there was some representation which I thought it was not bad. I think even Bombay Begums ஒரு series வந்துச்சு. அதுலயும் நீங்க வந்து ஒரு bisexual character இருக்காங்க. And then the character was pretty well, I think she was represented authentically with the bisexual problems and confusions and all those sorts of things. So there are movies coming out like that. Ninga keta madri which production houses, I don't know about who's sort of trying to fund those projects. I don't think they're doing that really. Although that should be happening. Yes, I think it is important that more such stories come out. And like I always said, I think it's so important not to just make it about that representation. சும்மா ஒரு queer character அந்த படத்துல இருக்கணும்ன்றதுக்காக ஒரு queer character வைக்காமலே இருக்கலாம். Because the main even Hollywoodல கூட பாத்தீங்கன்னா same problem. They will say, oh my god, this movie has like a queer representation. But what is that? It'll be a person standing in the room who's apparently queer, stereotyped and dressed up like what a queer person should be, which is not what we mean by representation. It should be about centering that character. அந்த கேரக்டரை சுத்தி தான் கதையே இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அந்த 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 படத்தை வந்து ஒரு குயர் படமா ஏத்துக்கவே முடியும் இல்லையா?
So I don't think it's happened much. Even what was that movie, Bollywood la kuda or padam vanduchu illaya, that Ek Ladki whatever that movie was. And the padathula vandu there is the main character is a lesbian. ஆனா அந்த படத்துல வந்து அந்த lesbian character sexualize பண்ணவே இல்ல. And I think they asked the producers and directors ஏன் நீங்க வந்து அந்த character sexualize பண்ணல, because obviously if a person is a lesbian there must be something romantic between her and the other lesbian partner. And what they said was so absurd. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க sexualize பண்ணீங்கன்னா அதை mainstream பண்ண முடியாதாம். So then what is the point? Like then nobody will even understand what's going on there between those two people. So anyway, yes, there are a lot of problems, and I hope that changes soon. But yes, at the moment, I don't think it's really happening. பிரின்சி, நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணலாமா? சாரி. Yeah, sure, தோழர். Go ahead. ஆனா அதோட பொதுவா நான் வெளில இருந்து பாக்குறதுல இருந்து அந்த விஷயங்களை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவங்க கண்டிப்பா நம்மளுக்கான பிளாட்ஃபார்மா அவங்க ஒண்ணு நம்மளுக்கு தர மாட்டாங்க. சிவப்பு கம்பளம் விரிச்சு நீங்க வாங்க, நீங்க டைரக்ட் பண்ணுங்க, உங்க கதைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நாம கைப்பற்றணும். அவ்வளவுதான். ஸ்கொயர் பர்சனாலிட்டி நாம எல்லாருமே அந்த இடத்த போராடி அந்த இடத்த கைப்பற்றினா மட்டும்தான் அதுக்கு நம்ம குரல் அங்கே ஒலிக்கும். நன்றி தோழர், சரியா சொன்னீங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்துட்டு நான் சினிமா கல்ச்சர் பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஃபீல்டில் இல்லாமல் எடிட்டராக, ஸோ பால் புது மக்கள் குயர் மக்களை தெரியும். ஆனால் ஏடியா இல்லை ஏசியா, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரா, அசிஸ்டன்ட் டிரெக்டரா, ஃபீல்டில் ஷூட்டில் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பணி செய்கிற ஒரு சூழல்ல நான் ரொம்ப குறைவான குயர் மக்களை தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப மிக மிக ஆரம்பகட்ட சிக்கல்கள் இருக்கிறதா எனக்கு தோணுது. உதாரணமா ஒரு படத்துல நான் வேலை பார்க்கும்போது நான் மோஸ்ட்லி வந்து என்னுடைய நான் யூஸ்வலா நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு ஷூட்டுக்கு போனேன். பட் எனக்கு சின்ன தயக்கம் இருந்தது, பயம் இருந்தது, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாப் போர்ட் அடிக்கிற வேலை இருந்தது. ஸோ ஒரு ஹைட்டான இடத்துல வந்து ஃப்ரேம் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு எக்கி அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் பிரா போடுறதால என்னோட நிப்பிள்ஸ் தெரியுறது, பிளஸ் என்னுடைய வயிறு தெரியுறது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஃபீல்ல ஆரம்பிச்சது. நான் வேற வழியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து நான் பிரா போட்டுட்டு நீளமான உடைகள் உடுத்திட்டு போக ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு இந்த பிரச்சனைய எங்க இருந்து ஆரம்பிச்சு அட்ரஸ் பண்ணணும்னு புரியல, யார்கிட்ட போய் பேசணும்னு தெரியல. எனக்கு நிச்சயமா அங்க உள்ள மக்கள் கிட்ட கம் அவுட் ஆகணும்னு சத்தியமா விருப்பமே இல்லை. ஆனா வந்து அதை நான் செஞ்சா மட்டும்தான் இது தீருமா, இல்ல நான் மொத்த குரூப்பும் கேட்கற மாதிரி நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு கத்தணுமா ஃபீல்லையே அப்படின்னு, இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல எங்களுக்குள்ள குரூப்ல நான் பேசிக்கணுமா, கண்டிப்பா கம் அவுட் ஆகியே தீரணுமா அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு இருந்தது. ஸோ இதுவே வந்துட்டு ஃபீல்ட்ல இல்லாம எடிட்டராவோ கம்போசராவோ இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமா அந்த துறை சார்ந்து வேற பிரச்சனைகள் இருக்கும். இன்கேஸ் அந்த பிரச்சனைகள் குறித்து உங்களுக்கு தெரிஞ்சதா அது குறித்தும் நீங்க பேசலாம். அது தாண்டி நான் முக்கியமா இந்த கேள்வியில நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, ஃபீல்ட்ல இருக்க இந்த பிரச்சனைய ஃபிலிம் மேக்கிங் துறையில எங்க இருந்து ஆரம்பிச்சு கலையணும், எப்படி வந்து குயர் பீப்புளுக்கான ஒரு இடமா வந்து சினிமாவை மாத்துறது. ஸோ இதுதான் என்னுடைய கேள்வி. சிந்து, நீங்க போறீங்களா? Yes, Princey. I think நீங்க சொல்றது வந்து this is very important. I think நீங்க சினிமா துறை all organization I think must start speaking about this இல்லையா? இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி like you said, you don't want to come out to those people because they're not going to be people நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிறத நம்ம வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். லைக் அவங்களுக்கு எதுவுமே புரியாம இருக்கலாம், or there might be a lot of prejudice which is in all case the possibility. So I think it has to இது வந்து both ways it must happen, right? Top down and bottom up. I think நம்ம வந்து we need to start talking about that in our groups, in our smaller groups, make people take responsibility for this and sort of change the working environment. அது நடக்கணும். At the same time, it should also happen from top down, because both ways பண்ணலன்னா this is not something that's going to be solved. I think I have produced a movie before, but after that it was just one movie, after which I've not நான் வந்து
I've sort of moved away from filmmaking to concentrating on my writing. But if I ever do go back into the film line, I think this will be one of my primary priorities. இது வந்து இந்த மாதிரி everybody should be able to express themselves. I think that is the main thing. இப்போ வந்து most placesல வந்து how we express ourselves, how we dress, நம்ம எதுல கம்ஃபர்டபுளா இருப்போம், எப்படி நம்ம இந்தியன் சொசைட்டில வந்து they have this thing that women should dress this way, men should dress this way, right? So as it is, even if you're not a queer person, even if you're a straight person and you dress a particular way, society is judging you so badly. So as a queer person, to be able to live your life and express yourself how you want to is so difficult in this world. This is the case, I think, in India and most parts of the world, right? Only few institutions have made it a top down thing. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜெண்டர் எகாலிட்டேரியனிசம் ஃபுல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும்னுட்டு டாப் டவுன்ல இருந்து பண்ணாதான் இது நடக்கும். Or it has to happen where we all consolidate our forces and sort of speak out. தேங்க்ஸ் சிந்து. திவ்யா தோழர், நீங்க பேசுறீங்களா? முன்னாடியே சொன்னதுதான், இது நமக்கான தளமா மாறுறதுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும். அந்த டைம் வரைய இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல வெடிச்சு வெளியே வரவும் முடியாது நம்மளால. ஏன்னா அந்த இடத்தையும் நம்ம விட்டுருவோம். அதனால சில விஷயங்களை தொடக்கத்துல நம்ம சுயத்தை சில இடங்களை இழந்துட்டு தான் அந்த இடத்துல நமக்கான ஸ்பேஸ் மாறுற வரைக்கும் நம்மளுக்கான இந்த வழிகள் எல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். ஸோ நமக்கான நபர்கள் இங்க பெரிய அளவுல வரணும். அப்பதான் அது நம்மளுக்கான ஃப்ரெண்ட்லியான ஸ்பேஸா மாறும். அதுவரையும் ரொம்ப சிரமம் தான். நீங்க உங்க சூட் ஸ்பாட்ல ப்ரா இல்லாம போய் நிக்கிறத சொல்றீங்கன்னா, இன்னும் மதுரையில ஒரு பொண்ணா ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட முடியல, போட்டுட்டு ரோட்ல நடந்து போனா என்னோட வேலை, நான் என்னோட கேமரால பேட்டரி வச்சுக்கணும், என்னோட சிப் வச்சுக்கணும், எல்லாத்தையும் உள்ளக்கம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பேக்கெட் உள்ள பேண்ட் தான் வேணும். சுடிதார்ல பேக்கெட் உள்ள பேண்ட் எல்லாம் கிடையாது. இந்த சாதாரண விஷயத்துக்கான நார்மலா ஒரு டிஷர்ட்டையும் ஒரு இதையும் போட்டு மதுரையில நடமாட முடியல. ஸோ நீங்க பேசுற லெவல் எனக்கு இன்னும் வெண்ணூறு லெவலா இருக்குது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நம்ம காத்துதான் ஆகணும். அதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்யறதுதான் என்னோட பதிலா இருக்கும். நன்றி தோழர். என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நீங்க பண்ற வேலை, நீங்க பண்ற ஆவணப்படங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானதையா தெரியுது. அது ஏன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னா, யூஸ்வலா இங்க நாம தேடி படிக்கிற நாவல்ஸ் எல்லாமே, குயர் நாவல்ஸ் எல்லாமே வந்து குயர் ஸ்டோரிஸ் எல்லாமே இங்கிலீஷ்லயோ இல்ல வேற லாங்குவேஜ்லயோ தான் இருக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம தேடி படிச்சோம் அப்படின்னா முக்கியமா இருக்கிறது வந்துட்டு திருநங்கை அம்மா சகோதரிகள் இவங்க எழுதின புத்தகங்கள் தான் வந்து முக்கியமான புத்தகங்களா நமக்கு இருக்கு. ஸோ இதை தாண்டி படத்துறை ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு வரும்போது ஆவணப்படுத்துற விஷயமோ இல்லை ஒரு குயர் ஃபிலிம்ஸை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஃபாரின் ஃபிலிம்ஸை தான் வந்து நம்ம தேடி போய் பார்க்க வேண்டி இருக்குது. இல்லை வந்து சம்டைம்ஸ் எப்போவாச்சும் சில நேரங்கள்ல ஹிந்தியில வந்து வெளியாகிற சில படங்கள், நல்ல படங்களை பார்க்க வேண்டி இருக்குது. இப்போ நீங்க வந்து தேனி பக்கம், மதுரை பக்கம், ராமநாதபுரம் பக்கம்னு போய் இறங்கி குயர் மக்களை வந்து சந்திச்சு பேசுறீங்க. இப்போ அர்பன் சைட்ல இருக்க குயர் மக்கள் ஃபேஸ் பண்ற விஷயங்களை விட அந்த பக்கம் இருக்க மக்களுக்கு வந்து சிக்கல்கள் வந்து இன்னும் ஆழமா இருக்கும், இன்னும் கீழே இருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான சிக்கல்கள், அதை ஆவணப்படுத்துறதுல நீங்க என்ன சிக்கல்களை பாத்தீங்க, அந்த வித்தியாசங்களை குறித்து நீங்க பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் தோழர். அது நான் பொதுவா மதுரை, தேனி, ராமநாதபுரம் இது எனக்கு என்னோட சொந்த ஊரு, நான் வாழ்ந்து வளர்ற ஊரை இந்த மூணுமேவும். இந்த 3 ஊர்லயும் காமனா நான் பாக்குறது சாதி. இங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட, நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் ஓப்பனா பேசுறாள், பட் இந்த குரூப் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதியோட ஒரு ஆதிக்கம், அது ஒட்டுமொத்த சமூகத்தை எப்படி பாதிக்குதோ டிரான்ஸ் கமிட்டியும் பெரிய அளவுல பாதிக்குது. நான் போன ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பரமக்குடியில எடுத்துட்டு இருக்கப்ப அந்த அம்மாவுக்கு இப்போ 42 வயது இருக்கும். அவங்க ஆல்ரெடி சர்ஜரி, பாட்டம் சர்ஜரி, எல்லா சர்ஜரியும் முடிச்சு பூனால கொஞ்ச காலம் இங்க எல்லாம் இருந்து இன்னைக்கு திரும்பி பரமக்குடிக்கே வந்திருக்காங்க. பரமக்குடியை விட்டு ஏன் வெளியே போனீங்க அப்படிங்கிறப்ப அன்னைக்கு அடிச்சு தூக்குல போட்டுட்டாங்க என்னோட அண்ணன் தம்பிங்க. ஸோ இன்னைக்கு கூட நான் இங்க வந்திருக்கிறது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு 20-25 வருஷம் ஆகி ஒரு முழுசா இப்படி ஒரு மாற்றத்தோட வந்து நிக்கிறேன். ஆனாலும் என் ஊருக்கு தெரியாம, என் சொந்த ஊர்ல சாவணும்னு வந்திருக்கோம், பட் ஆனாலும் என் குடும்பத்துக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அந்த சாதி வெறி காரணமா என்னை எப்ப வேணா கொன்றுவாங்க. ஹானர் கில்லிங் நம்ம நிறைய பேசுறோம். இங்க நடக்கிற ஹானர் கில்லிங் இருக்குல்ல, இது ஒரு ஹானர் பேஸ்டான ஒரு கில்லிங் மாதிரிதான். அது ஆணவ கொலைன்னு சரியா சொல்லணும். அது ரொம்ப அதிகம். இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்க செக்ஸ் ஒர்க்ல போய் நிக்கணும் அப்படின்னா, அந்த சாதி சார்ந்த ஒருத்தன் கஸ்டமரா வாரானா, கத்தியை நீட்டி இல்லைன்னா எதுவும் பண்ணாம, கத்தியை கூட நீட்டாம அந்த சாதி பேரை சொல்லி சும்மா கூட பண்ணிட்டு போலாம். ஆமா, நான் காசும் தர மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், வா என்கிட்ட அப்படின்னு பண்ணிட்டு போலாம்.
பெக்கிங் போய் நிக்கிறப்ப காசு கொடு மாமா அப்படின்ட்டு கேக்குறப்ப, சப்போஸ் அவன் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமூகத்தை சார்ந்தவன் அடிச்சானா சுத்தி இருக்க எவனும் கேட்கவும் கூட முடியாது. ஏன்னா அடிச்சது அந்த சாதிக்காரன். இங்க லேயரா பேச வேண்டியது. இவங்க போறப்ப இந்த இந்த ஏரியாக்குள்ள போக வேணாம், இந்த ஏரியாக்குள்ள போக வேணாம், இந்த ஏரியாக்குள்ள போனா இவங்க அடிப்பானுங்க, இந்த ஏரியாக்குள்ள இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதேதான் நீங்க அப்படியே வடக்கு போனீங்கன்னா, வடக்கு உள்ள அந்த ஒரு சாதியோட பெரிய பிரச்சனை அந்த இருக்குது. ஸோ இவங்க இன்னைக்கு விட்டு வெளியே வந்து சாதி வேணாம், மதம் வேணாம்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியோட வேற ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருந்தாலும், இவங்களுடைய அன்றாட வாழ்வில் தினம் ஒரு நாள் ஒரு ரூ. 500 காசு சம்பாதிச்சுட்டு வர்றப்ப இவ்வளவு விஷயங்கள ஃபேஸ் பண்ண வேண்டியது. அப்படிதான் நான் இங்க சவுத்த பொறுத்தவரையே நான் பாக்குறேன். அதாவது நாம பேசுறதா சொல்லல. பரமக்குடியில இருக்கிறவருடைய லைஃபுக்கும், மதுரையில இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர் லைஃப்க்குமே அவ்வளவு பெரிய பாரதூரமான வித்தியாசத்தை நான் உணர்றேன். அவங்களுக்கு தெரியல. அவங்களோட வருமானம் வேற, இவங்களோட வருமானம் வேற, இவங்களோட எல்லாமே வேற வேறவா இருக்கு. ஸோ இங்க நிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சாதி பார்த்து நிக்க வேண்டியிருக்கு. சாதி பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. அவன் அடிச்சு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி தப்பிச்சுட்டு வந்தவங்க, அந்த சாதியை சார்ந்தவங்களா பிறப்பால இருக்க மாட்டாங்க. பட் அந்த சாதியை சொன்னா தப்பிச்சிடலாங்கிறதுக்காக தப்பிச்சுட்டு வரவங்கள தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனாலதான் எனக்கு அது மட்டும் இல்லாம இவங்கள கொஞ்சம் சில விஷயங்கள பேசணும். எல்ஜிபிடி கம்யூனிட்டி அது நம்ம வெளில பேசணும். கிளப் ஹவுஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியும். நான் தமிழ் மீடியத்துல படிச்சு, தமிழ் மீடியம் கல்லூரியிலயும் படிச்சு முடிச்சு, தமிழ் வழி மட்டும்தான். தமிழ் இலக்கியங்கள் இப்படிதான். ஆங்கிலம்லாம் எனக்கு ரொம்ப தூரம். இப்ப நீங்களே பேசிட்டு இருந்தப்ப கூட சிந்து, பிரின்சி எல்லாம் பேசிட்டு இருந்தப்ப சில வார்த்தைகள் நீங்க சொன்னதுமே போயிட்டு நான் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வார்த்தைக்கு என்னடா அர்த்தம் அப்படின்ட்டு. என்னோட லெவல் இவ்வளவுதான். அப்ப எனக்கு இவ்வளவுனா, அப்ப கீழே இருக்கவங்க நிலைமை, அப்போ நாம அவங்களுக்கு புரியாத ஒரு மொழியில பேசிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. எனக்கு புரியாத மொழியில பிரின்சி பேசுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம்னா, நான் வந்து அவங்களுக்கு புரியாத மொழியில நான் பேசிட்டு இருக்கிறேன். பரமக்குடிக்காரவங்களுக்கு புரியாத ஒரு மொழியில. சோ நம்மளுடைய சொல்லாடல்கள், மொழி அது எல்லாத்துலயும் ஒரு பெரிய சேஞ்ச். அதுல ஒரு ஜனரஞ்சகத்தன்மை, ஒரு மக்கள் மையப்படுத்தணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மொழி வேணும். நம்ம யாருக்காக பேசுறோம்? இந்த கம்யூனிட்டிக்காண்டி பேசணும். அந்த கம்யூனிட்டிக்கு முதல்ல புரியணும். அது புரியாம நம்ம ஏதோ நம்முடைய இன்டெலெக்சுவல் தனத்துல இருந்து பேச முடியாது அப்படிங்கறதுதான். அவங்க லெவல்ல இருந்து பேசி ஆகணும். அவங்க லெவல்ங்கிற கீழ் லெவல், நாம மேல் அது கிடையாது. இந்த ஹைரார்கில இருந்து நான் சொல்லல. அல்டிமேட் நோக்கம் என்ன? இந்த இதை பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான். ஸோ அந்த பொலிட்டிசைஸ் பண்ணணும்னா இங்க நிறைய விஷயங்களை டெமோக்ரட்டைஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதுவே இங்க பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய தூரம் இருக்குது. உங்களுக்கும் எனக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கும், எனக்கும் அவங்களுக்கும்ட்டு நம்ம எல்லாம் கோயட் கம்யூனிட்டின்ட்டு ஒரு அம்பல்லா கீழே இருந்தாலும் நம்ம எல்லாருக்கிடையிலும் அவ்வளவு பெரிய பாரதூரமான நிறைய இடைவெளிகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. சோ இந்த இடத்தை தொட்டு தொட்டு தான் திரும்ப திரும்ப நான் வேலை செய்ய வேண்டிய. எது போய் ஏதாவது ஃபில் பண்ணிட முடியுமா? இதுல என்னால என்ன பண்ண முடியுமா? எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. நான் சந்திக்கிற என்னுடைய வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு 100, 150 டிரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட அவங்கள எப்படி அந்த இடத்தோட லிங்க் பண்றது அப்படிங்கிறதுக்குள்ள அந்த முயற்சியை நான் பண்ணணும் அப்படின்னு பாக்குறேன். ஆனா இங்க இருந்து நாங்க ஒரு கை நீட்டுறோம். பட் மேல இருந்து அந்த கை வர மாட்டேங்குது. அந்த கோயட் கம்யூனிட்டியோட கை வந்து திரும்ப 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 அவங்க பயன்படுத்துற ஆங்கிலம், மொழி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தூரமா தான் இருக்கு. அந்நியப்பட்டு போய் நிக்கிற மாதிரிதான் இருக்குது. நான் இங்க என்ன கேட்டீங்கன்னு தெரியல, என்ன பேசுறேன்னு தெரியல. பட் இதான் நான் அல்டிமேட்டா சொல்ல விரும்புறது. பரவாயில்ல தோழர். நன்றி நீங்க சொன்னதுக்கு. இத பத்தியும் நாங்க பேசியிருக்கோம். அந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து எப்படி சரி பண்றது, ஏன் வந்து அம்பேத்கரைட்ஸ், பெரியாரைட்ஸ் தோழர்கள் கிட்ட குயர் இன்க்ளூசிவிட்டி வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நம்ம தொட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். இந்த அது அது மட்டும் இல்ல தோழா, இங்க இப்ப நிறைய, அதாவது இங்க சாதாரண நம்ம ஒரு குயர் ரைட் அப்படின்னதுமேவும் எங்கெங்கயோ பேசிட்டு இருக்கோம். 377 ஜட்ஜ்மெண்ட் வரையும் பேசிட்டு இருக்கோம். இங்க சாதாரண ஒரு திருநங்கைக்கு தான் ஒரு திருநங்கைன்ற ஒரு ஐடி கார்டு வாங்குறது இருக்குல்ல, நலவாரியத்துல போய் அது போராட்டம். அது இன்னைக்கு டிரான்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம், அதுல ஒரு வந்திருக்க ஒரு பிரிவுக்கு அப்புறம், மிந்தி கீழே சர்ஜரி பண்ணாதவங்க, மேல சர்ஜரி பண்ணாதவங்க, ஆண் உடையிலேயே தன்னை ஆண் மாதிரியும் தன்னோட லைஃப வீட்டுக்குள்ள மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற, சொந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் பெண் வாழ்ற எத்தனையோ திருநங்கை தோழர்களை இந்த சட்டம் வந்து இன்னைக்கு ஐடி கார்டு கூட வாங்க முடியாம போயிடுச்சு. அவங்களோட அடிப்படையே அந்த ஐடி கார்டு தான். அதுக்கடுத்து தான் மற்ற விஷயங்கள்லாம். இன்னைக்கு சமூக நலத்துறை ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இருக்குது. தோழர்கள் ரேவதி இருக்காங்க, ரியா தோழர் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது ஒரு விஷயமா நம்மளுக்கு தோணும், நம்ம எங்கேயோ போயிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அதுதான் அடிப்படை. அந்த கார்டை வாங்க முடியாம ஜிஹெச்சுக்கும் இதுக்கும் அலையிற விஷயம், ஒரு ப்ராப்பர் சர்ஜரி பண்ண முடியாம, நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கேரளால நம்ம அனன்யா இறந்ததுக்கு நிறைய நிகழ்வுகள் கிளப் ஹவுஸ்ல அரேஞ்ச் பண்ணோம், நிறைய வாட்ஸ்அப்ல பார்த்தோம், ஃபேஸ்புக்ல எழுதணும். ஆனா அதேல இருந்து ஒரு வாரம் தள்ளி மதுரையில சரவணா ஹாஸ்பிட்டல்ல அதே மாதிரி ஒரு திருநங்கை சர்ஜரி பண்ணனால நான் 22ஆம் நாள் பக்கவாதம் வந்து இறந்து போனாங்கன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்கு. பட் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு அட்வொகேட்டா இருக்கிற என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது. எங்க சர்ஜரி பண்றதுக்கு சீட்டு கூட எழுதி தர மாட்டான்.
அப்ப எங்க போய் சர்ஜரி பண்ணணும், எங்க போய் ஹார்மோன் தெரப்பி எடுக்கணும்? ஹார்மோன் தெரப்பிங்கிற வார்த்தையே சவுத்துல இருக்கிற பெரும்பான்மை இல்லைன்னா நார்த்ல இருக்கிற பெரும்பான்மையான நாடுனா வட தமிழ்நாடுக்கு நான் சொல்றேன். கிராமப்புறம் சார்ந்து பேரூராட்சி நகராட்சியில வந்துட்டு இருக்க பெரும்பாலானவங்களுக்கு அந்த ஏரியாவே தெரியாது. மெடிக்கலா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது. கூகுள்ல சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பும் கிடையாது. சர்ச் பண்ணிட்டு எங்க போகணும் அப்படி அங்க போனானா அவன் அந்த ஒரு அமௌண்ட் சொல்லுவானே, அந்த அமௌண்ட்டுக்காண்டி அவன் எத்தனை நாள் ராத்திரி போலீஸ் கிட்டி ரவுடி கிட்டி அடி வாங்கணும் தெரியுமா? இது எதுவுமே அவங்களுக்கு ஒரு தெரியவே இல்லை. அப்படி எப்படி அதெல்லாம் எட்ட முடியும்? அனன்யா கூட எதுவுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு ஒண்ணு இல்ல. பெருசா ஒண்ணு சூசைட் முடிச்சிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த பக்கவாதம் வந்து கீழே பண்ண தப்பான சர்ஜரி மூலமா வந்ததுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. ஆனாலும் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அனன்யா இறந்து ஒரு வாரத்துல இறந்தாங்க. அடிப்படையில இங்க நிறைய சிக்கல்கள் சந்திக்க வேண்டியது. எங்கிட்ட வர பிரச்சனை வந்து ஏதோ ஒரு பிரச்சனைல இருந்து வருது இல்ல. இந்த கார்டு வாங்கி கொடுங்கக்கான்ட்டு வரும். கார்டு வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றது, சர்ஜரி எங்க எந்த பேசிக்கான அட்வைஸ் கூட அவங்களுக்கு கொடுக்க முடியாத இடத்தான் சில இடங்கள் அப்படியேவும் குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி நிக்க வேண்டியிருக்கும் எனக்கெல்லாம். நன்றி தோழர். ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. நான் இந்த தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். என்னோட பார்வையில மண்டல் கமிஷன் வந்து எவ்வளவு முக்கியமோ அதே போலவே நால்சா தீர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆனா ஏன் வந்து அம்பேத்கர் பெரியார் அப்படிங்கிற பெரிய பெரிய ஆளுமைகள் உள்ள நம்மளோட குயர் மக்களோட உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவங்களோட பெயர்கள் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஸோ நால்சா தீர்ப்பை பத்தி நம்ம பேச மாட்டேங்கிறோம். அதை பத்தி நம்மளோட சமூகம் சார்ந்த மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து எதனால வருது? எப்படி வந்து இதை வந்து சரி செய்யலாம்? இந்த தொடர்பை எப்படி உறுதிப்படுத்தலாம்ன்ற விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தோழர். சொல்றீங்களா? சொல்ல நானும் ஒரு இடதுசாரி இயக்கத்துல ஒரு முழு நேர ஊழியரா இருந்த ஆள் தான். ஸோ அந்த தொடக்கத்துல என்னோட செக்ஸுவாலிட்டியில நான் யாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அது தொடர்பா கட்சிக்குள்ள ஒரு பெரிய விவாதம் போய் ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் என்னென்னமோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் இப்ப வந்து அதுதான் நான் இடம். ஸோ இவங்களுக்கு இது என்ன வர்க்க பிரச்சனையான்னு கேட்டாங்க. இது ஒரு ஏதோ படுக்கையறை பிரச்சனை கிடையாது. இது ஒரு விஷயம்ப்பா. நாளைக்கு இது மாதிரி நிறைய வந்தா என்ன பண்ணுவீங்க, எப்படி பேஸ் பண்ணுவீங்க, இதுக்கு என்ன ஸ்டாண்ட் உங்க அமைப்புல அப்படிங்கிறப்ப இது ஒன்றும் வர்க்க பிரச்சனை கிடையாது, எங்க அஜெண்டால கிடையாது. இப்படிதான் தொடங்குது அந்த உரையாடல். அதுக்கப்புறம் அது போச்சு வேற இடத்துக்கு நடந்து முடிஞ்சது. சோ இது இவங்களுக்கு இது ஒரு விஷயமாவே படல. இது ஒரு சமூக பிரச்சனையாவே இந்த 3 இசமும் பெரும்பான்மையா பேசக்கூடிய ஆட்களுக்கு இன்னும் படல. ஏன்னா அம்பேத்கரியத்துல இது இல்ல, பெரியாரியத்துல இது இல்ல, கம்யூனிசத்துல மார்க்சியத்துல இது ஒண்ணு டெக்ஸ்ட்ல இல்லையே, கார்ல் மார்க்ஸ் இதை பத்தி ஒண்ணு எழுதலையே, லெனின் இதை பத்தி எதுவும் எழுதலையேன்ற மாதிரி ஆகி நிக்கிறது. சோ இன்னைக்கு அவங்க இருந்த அந்த 1800கள்ல 1917ல சமூகம் என்னவா இருந்துச்சோ அதுல அவங்க எதை அட்ரஸ் பண்றாங்களோ அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க. இது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், அவங்களோட போதாமையா இருந்திருக்கலாம். எதுவுமே ஸ்டாண்டர்ட் கிடையாது. இன்னைக்கு அதை வளர்த்தெடுக்கிறதா நம்ம பின்னாடி வந்திருக்கவங்க மத்தவங்களுடைய வேலை. இன்னைக்கு இந்த சமூகத்துல எதெல்லாம் எழுதும் அதுக்கான விஷயங்களை தீர்வுகளை ஸ்டாண்டை எடுக்கணும். அதான் ஒரு அமைப்புக்கான விஷயமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு பலகட்ட சண்டைகள் போட்டுதான் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் தூரமா தள்ளி நிக்கிறோம். ஆனா இது 2 தரப்புக்கிட்டையும் இந்த கடமை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் இது குறித்து நான் ஒரு பெரிய விஷயத்த படிக்க தொடங்கணும், புரிஞ்சுக்க தொடங்கணும். நாமளும் அவங்களுக்கான விஷயங்களை எஜுகேட் பண்ணணும். நீ வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குதான். ஆமா, அது உன்னோட கடமை, எல்லாத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? ஆனா எஜுகேட் பண்றதும் நம்ம வேலையா தான் இருக்குது. அவங்களும் கத்துக்கணும், நம்மளும் எஜுகேட் பண்ணவும் செய்யணும். ஸோ 2 தரப்புலையும் அந்த முயற்சியை தீவிரமா தொடங்கும் போது ஒரு கட்டத்துல மாற தொடங்கும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை. நன்றி தோழர். நான் இப்போ சிந்து கிட்ட வரேன். சிந்து, உங்களுடைய கதைகள்ல வந்துட்டு விமன் செக்ஷுவாலிட்டி சார்ந்து பேசுறதும் செக்ஷுவல் டிசையர்ஸ் பத்தி பேசுறதும் உங்களுடைய முக்கியமான களமா இருக்கு. இந்த களத்துல வந்து நிற்கும் போது இதுக்குள்ள குயர் மக்கள் வந்து எப்படி அடங்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அந்த இன்க்ளூசிவிட்டியை எப்படி உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்க? முக்கியமா விமன் செக்ஷுவாலிட்டின்னு சொல்லும் போது நம்ம வந்து பீனஸ் ஓனர்ஸ், வெஜைனா ஓனர்ஸ் அப்படின்னு, அதாவது ஆணூர் தமிழ்ல சொன்னா திருப்பியும் ஆண் அப்படின்ற வார்த்தை வர ஆரம்பிச்சிடும். ஸோ யா, பெனிஸ் ஓனர்ஸ், பீனஸ் ஓனர்ஸ், பிரெஸ்ட் ஓனர்ஸ்ன்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து ஆங்கிலத்துல பேசுறோம். ஆனா விமன் செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு தளத்துக்குள்ள வரும்போது எப்படி வந்து அது குயர் மக்களுக்கான விஷயமாவும் மாறுது?
அது எப்படி வந்து டிரான்ஸ் மக்களோட செக்ஷுவாலிட்டியாவும் மாறுது, அது எப்படி வந்து ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் பீப்புளோட செக்ஷுவாலிட்டியாவும் மாறுது, அதை எப்படி நீங்க உறுதி செய்றீங்க? இந்த மாதிரி விஷயத்த பகிர்ந்துக்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். Thanks for that question, Princey. I think நீங்க கேட்டது வந்து it's very interesting because இதை பத்தி நான் நிறைய யோசிச்சிருக்கேன், especially இந்த இப்போ எழுதின புக்ல வந்து நான் அதை பத்தி நிறைய யோசிச்சு and research பண்ணியிருக்கேன் in gender and queer theory to write about that. So அதுல நீங்க வந்து for me first I think it's important to define யாரு woman, யாரு பெண் அப்படின்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் those who identify as women are women. So நீங்க வந்து because you're assigned female at birth, it does not mean female equals woman and male equals man. That's not how it works. So anybody who identifies as a woman is a woman. So a trans woman is a woman if she identifies as a woman. So like as you said, இப்போ வந்து even with respect to menstruation, you know, இப்போ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னா we say people who menstruate, you know. So it doesn't mean that only women menstruate because there could be trans men who menstruate. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து it's important to expand that language because அப்போ வந்து it makes everybody equal. நம்ம அதை பத்தி பேசும்பொழுது it makes a more equal field. So yes, that is one thing. நீங்க இப்போ கேட்டது வந்து that's very interesting because எப்படி நம்ம வந்து விமன் அப்படின்ற சொல்லும் போதே because you know there is that thing of the idea of non-binary. So if there is non-binary, why are we even saying there are men and there are women, right? So I think when we say gender and sexuality and gender and sexuality is a spectrum, I think it's important number one to not erase anybody's identity, right? We want to expand பண்ணி நம்ம வந்து இன்னும் இந்த இவ்வளோ identities இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்றோமே தவிர for me it is not about decentering or sort of erasing any identity. So நம்ம வந்து ஒருத்தரும் நம்ம எப்படி நம்மள உணர்றோம், நம்ம பாடியை எப்படி நம்ம உணர்றோம், நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன, நம்ம டிசைர்ஸ் என்ன, ஒருத்தரும் நம்ம வந்து we should all be able to live that life. நம்ம வந்து எப்படி நம்ம ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரி வாழ ஒரு 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 வேர்ல்ட், ஒரு கம்யூனிட்டி இருக்கணும்ன்றது தான் வந்து தி அல்டிமேட் sort of thing that நான் I aspire to. And இதுக்கு வந்து that is why I said as I said earlier, one of the important things is that நம்ம queerness பத்தி பேசும்போது it's not just for the queer community, it is for all the entire community because it is even for a straight person, you know, a cis heterosexual person. நான் வந்து நிறைய people meet பண்ணிருக்கேன் who do not conform to any you know idea of what society thinks that woman should be like, a man should be like or whatever. அவங்களும் வந்து ரொம்ப restrictive lives வாழ்ந்துட்டு இருக்காங்க, many people, you know. I'm not saying as obviously their lives are as hard as queer people's lives, but the fact that even they're putting themselves into boxes. இதுல வந்து ஒரு ஒரு கிரீக் மித்தாலஜி இருக்கு. இட்ஸ் கால்ட் a procrustean bed. இதுல வந்து என்னன்னா ஒரு பெட் இருக்கும், அது வந்து இந்த சைஸ் தான். ஸோ அதுல வந்து ஒரு one person owns that bed. ஸோ யாரு வந்தாலும் கெஸ்ட் வந்தாலும் அந்த பெட்ல படுக்க வச்சு they'll see if they do not fit into that bed, they'll either cut off the legs or if they're too short they'll pull them to fit that bed, you know. So we should not do that thing of trying to fit people into any category. So என்னை பொறுத்த வரைக்கும் the queer future that we imagine is a place where நம்ம எல்லாருமே நம்ம எப்படி நம்மள உணர்றோமோ அப்படி நம்ம வாழ முடிகிற மாதிரி ஒரு உலகம் இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் the queer sort of future. So அந்த futureல வந்து which is for me a very feminist future, I think I should also speak about that because patriarchy பொறுத்த வரைக்கும் patriarchy is masculine, you know, it's hyper masculine. So basically அது வந்து it's not only asking men to be masculine, even men who are not masculine, it forces them to be masculine, which is a problem for men. And obviously it hates femininity, it is scared of femininity, you know. Patriarchy is scared of, it wants to sort of ஒரு femininity வந்து எப்படிலாம் நம்ம ஒப்ரெஸ் பண்ணி சப்ரெஸ் பண்ணி நம்மள எப்படி நம்ம வந்து அதை என்ன சொல்றது, how do you use the word, to sort of you know subjugate it. That is what they are doing, that is what the patriarchy does. So இந்த மாதிரி ஒரு situationல வந்து நம்ம ஒரு futuristic world, feminist world, when we say it is a place where femininity and masculinity are sort of gender egalitarian things that நம்ம எல்லாருமே என்ன, we can be anything, we can be masculine, feminine, you know, none of the above, whatever it is. I think that individuality is the most important thing, that individual should be able to be நம்ம எப்படி you know feel பண்றோமோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றது. And one more thing I want to say before நான் உங்களுக்கு திருப்பி வரதுக்கு முன்னாடி is about the dysphoria. You know, I think all human beings have this you know, on some level we're all dysphoric about our bodies.
நம்ம வந்து society is telling us, okay, you're born with these body parts, so அதனால நீங்க வந்து you have to live life as a woman or a man or whatever it is that they decide for you. We're all dysphoric at certain points in our lives. So நம்ம வந்து society doesn't allow us to sort of experience that dysphoria and to think நம்ம வந்து ஏன் இப்படி நம்ம வந்து நம்ம பாடியை உணர்றோம்னா ஏன் நம்ம அப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னு நம்மள யோசிக்க விடுறது கூட கிடையாது, because I think that யோசிக்கிறதே ஒரு தப்பு. So that is all those are such restrictive things that நம்மளோட ஜெண்டரை வந்து நம்மளால ஃபுல்லாவே உணரவே முடியாது அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. So I think the future for us is a place where we feel all that we feel, we go through all the feelings that we feel, experience our bodies the way we experience it, and live lives as whatever gender we believe that we are. Thank you, Princey. தேங்க்ஸ் சிந்து. அடுத்த ஒரு கேள்வி இருக்கு என்கிட்ட. நம்ம வந்து குயர் மக்களோட வாழ்வியலை ஆவணப்படுத்துறத பத்தி பேசிட்டு வர்றோம். இப்போ உங்களோட கதைகள்ல உங்களோட படங்கள்ல நீங்க ஆவணப்படுத்துறதுல நீங்க பார்த்த ஒரு விஷயம், அதாவது எந்த புள்ளியில இருந்து பொது சமூகத்துக்கிட்ட இருந்து குயர் சமூக மக்கள் வந்து தனிச்சு தெரியுறாங்க, அது அவங்களோட ஸ்ட்ரகிளா இருக்கலாம், இல்ல அவங்களோட ப்ரைடா இருக்கலாம், ஏதாவது ஒரு தனித்துவமான அம்சம் இருக்கலாம். எந்த புள்ளியில வந்து குயர் மக்களோட வாழ்வியல் அந்த மாதிரி தனிச்சு நிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தோழர் திவ்யபாரதி தோழர், நீங்க பேசுறீங்களா? நிறைய அம்சங்கள் இருக்கு தோழர். முதல் 2 விஷயம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு தோன்றது, முதல்ல அவங்களுக்கு அவங்க நேர்மையா இருக்கிறாங்க. இந்த பொது சமூகம்னு சொல்லிக்கிற இல்லைன்னா இந்த வழக்கமான ஹெட்ரோசெக்சுவல் இவங்க ஆம்பளை பொம்பளைங்க இவங்க தனக்கு எவ்வளவு நேர்மையா இருக்காங்க இல்லையோ, டிரான்ஸ் தனக்கு முதல்ல தன்னோட செல்ஃபுக்கு முதல்ல நேர்மையா இருக்கிறாங்க. அது மற்ற தரப்புல இருந்து நான் வித்தியாசமா பார்த்த ஒரு விஷயம். அப்புறம் அந்த சாதி மதத்தை கடந்த ஒரு தன்மை டோட்டலா இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பட் அந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க கிட்ட இருக்கிற சாதியும் மதமும் கண்டிப்பா டிரான்ஸ் கம்யூனிட்டி கிட்ட இல்ல. அது நம்ம பெரிய விஷயமா ஆச்சரியமான விஷயமா பாக்குறேன். ஸோ எந்த கம்யூனிட்டில இருந்து வந்தாலும் சரி, ஒரு டிரான்ஸ் வீட்டை விட்டு ஓடி வராங்க, ஆண் உடையில வந்து உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆல்ரெடி டிரான்ஸ் சமூகமா வாழ்ற ஒரு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருப்பாங்க. வந்தது என்ன சாதி எல்லாம் கேட்கறதே கிடையாது, என்ன மதம்னு கேட்கறது, சாப்பிட்டியா சாமின்னு சொல்லிட்டு சாப்பாடை தான் போடுவாங்க. சோ இந்த தன்மை எனக்கு உண்மையிலே, ஏன்னா இந்திய சமூகம் ஒரு சாதிய சமூகம், நமக்கு நல்லா தெரியும். இந்த சாதிய சமூகத்துல இப்படி ஒரு கடந்த ஒரு தன்மையை நான் பாக்குறது ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இருக்குது, கண்டிப்பா இருக்குது. எங்க எங்க எப்படி எங்க ஆப்ரேட் ஆகும் அதெல்லாம் நான் நிச்சயம் சொல்ல முடியும். பட் நம்ம கிட்ட இருக்கிற ஆம்பளை பொம்பளை கிட்ட இருக்கிற எந்த விஷயமும் டிரான்ஸ்ஃபர்மேட்டர் சாதி மத வெறி இல்லை. நன்றி தோழர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. சிந்து, நீங்க போறீங்களா? Yes, Princey, thanks. I think Divya Bharati முதல்ல சொன்னாங்க இல்லையா, I completely agree with that. அந்த நம்மளுக்கே நம்ம உண்மையா இருக்கிறோன்றது வந்து that is a very deep and very meaningful thing. ஏன்னா அது ரொம்ப society is like everybody is against you, எல்லாமே நம்மளுக்கு எதிர்த்து இருக்கும் போது நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு உண்மையா இருக்கிறோன்றது வந்து that is people should learn from queer people in the sense that is what really stands out for me. அதுதான் அந்த queer lives வந்து எனக்கு ஏன் why that fascinates me and why I write about that. I think mainly that is the thing, that is the fact that அவங்க வந்து it's such a radical notion இல்லையா. நம்ம வந்து சொசைட்டில இவ்வளவு விதிமுறைகள் இருந்தாலும் நான் என்னவா இருக்கிறேனோ, உண்மையிலேயே என்னோட ஹார்ட்குள்ள என்ன இருக்கோ அது நான் வாழறேன்றது it is such a brave thing. Despite என்னெல்லாம் இது என்னோட அந்த கதையிலையும் நான் எழுதியிருக்கேன், இந்த சீக்ரெட் காவ். அவங்க வந்து they know இந்த மாதிரி நம்ம இருந்தா நம்மளோட டிசையர்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டா நம்ம சொசைட்டில என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும், யூனோ. அண்ட் sometimes we still do it despite that. நம்ம வந்து அது இருந்தாலும் பரவாயில்ல, this is how I'm going to live. Like this is to do with section 377, when I was growing up, நான் டீனேஜரா இருக்கும் பொழுது when I identified as a lesbian, அப்போ வந்து the section 377 was still there. And people would say things like நீங்க இப்படி இருந்தீங்கன்னா you will go to jail, and that was a threat. அத்தனை பேர் எனக்கு அந்த threat, எனக்கு I'm very privileged, ஆனா கூட எனக்கு அந்த threat எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்றது I cannot even count now. So despite that threat, I still lived my life the way I wanted to live in my circles, because நான் வந்து இப்படிதான் நான் டிசைட் பண்ணிட்டேன், so I think that the queer community வந்து that I've experienced with everybody, that even whether you're in a closet or not in a closet, you're still being true to yourself, at least, and that is very, very important.
தேங்க்யூ சிந்து. ஸோ நான் இப்போ மைக் வந்து கிரீஷ் கிட்ட பாஸ் பண்றேன். நன்றி சிந்து, நன்றி திவ்யா, இந்த உரையாடலை அழகா எடுத்துட்டு போனதுக்கு. நான் இப்போ கிரீஷ் கிட்ட மைக் பாஸ் பண்றேன். நன்றி பிரின்சி. இவ்வளோ நேரம் இந்த உரையாடல் வந்து ரொம்ப அழகாக போச்சுது. இப்போ நம்ம பால் புது கதை சொல்லல் திரைப்பட உருவாக்கம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு அந்த திரைப்பட உருவாக்கம் அப்படின்ற இடத்துல எனக்கு ஒரு சின்ன கருத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்னென்னா, நம்ம அந்த திரைப்படத்தை உருவாக்குறோம் ஒன்று, அந்த உருவாக்கணும்னு நினைக்கும் போது இருக்கிற அந்த திரைப்படத்துறை வந்து நமக்கு ஏற்றதாக இருக்கா, குயர் மக்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கா அப்படின்றத மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அது சார்ந்து நான் வந்து என்னோட ஒரு கருத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் வந்து 2011-12 டைமில் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் அந்த மூவிஸ் பண்ணுற ஒரு ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைக் நமக்கும் அந்த மூவியில் நிறைய பண்ணணும், ஏதாவது சாதிக்கணுன்ற அந்த பேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலி குயர் பீப்புளுக்கு வந்து சேஃபான பிளேஸாக இல்லை, ரொம்ப ஆபத்தான ஒரு இடமா தான் இருந்ததாக நான் வந்து ஃபீல் பண்ணினேன். என்னென்னா, நிறைய உடல் உழைப்பு கோர்ற ஒரு துறை வந்து திரைப்படத்துறையில் வந்துட்டு இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதில் தான் நான் இருந்தேன். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளோட செக்ஷுவாலிட்டியை நம்ம வெளியில் சொல்லணும் சொல்லலைன்றதை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நம்மளோட நடவடிக்கைகள்லையோ நம்மளுடைய நடை உடை பாவனைகள்லையோ வந்துட்டு அந்த சிஸ் ஹெட்ரோசெக்ஷுவல் மக்கள் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சுதுன்னா, அதுக்கு பிறகு அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுறதுன்றது வந்து நிறைய இடங்களில் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ ஒரு சிஸ் ஹெட்ரோசெக்ஷுவல் பர்சன் வந்து ஒரு பொருளை தூக்குறதுக்கும் நான் தூக்குறதுக்குமான வித்தியாசம் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியலைனாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அப்படி ஒன்று இருக்குன்ட்டு நினச்சிக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து அந்த ஃபிசிக்கலி வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு அவன் எப்படி அதை எடுக்கிறான் பாரு, அவன் அதை எப்படி அங்கே வைக்கிறான் பாரு, அவன் அதை எப்படி பண்ணுறான் பாரு அப்படின்ற ஒரு ப்ரெஷரை வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காகவே வேலைகள் சொல்லுவாங்க, அதை நான் செய்யும்போது பின்னாடி இருந்து பார்த்து சிரிப்பாங்க, எதுனா கமெண்ட் பண்ணுவாங்க. பட் அகெயின் நம்ம வந்துட்டு ஒரு கரியர் நம்ம பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறோன்ற அந்த இடத்துல வந்து பொறுத்து போகணும் அப்படின்ற இடத்துல தான் நான் ரொம்ப காலமாக போயிட்டு இருந்தேன். பட் ஒரு டைமில் முடியலை, சுத்தமாக முடியலை அப்படின்ற இடத்துல வந்துட்டு நான் என்னோட ஃபீல்டை மாற்றிக்கிட்டு எனக்கு பாதுகாப்பாக இருக்கும்ன்ட்டு நான் நினச்ச வேற ஒரு இடத்துக்கு நான் போனேன். பட் அகெயின் அங்கேயும் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. பட் அந்த சினிமா துறை வந்து நமக்கான பாதுகாப்பானதாக இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குது, அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு வந்து சிந்து ராஜசேகரன் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து தமிழில் எழுதுகிற, தமிழ்நாட்டில் நடக்கிற அல்லது தமிழ் சூழலில் நடக்கிற கதைகளை எழுதும்போது அதில் இருக்கிற சில வார்த்தைகளை வந்து நீங்கள் மொழிபெயர்க்கிறது இல்லை அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் எழுதும்போது வந்துட்டு சில சமயங்களில் சில வார்த்தைகள் வந்து மொழிபெயர்க்கப்படுறத நான் வந்து விரும்புறதில்லை. இப்போ உதாரணமாக நான் எழுதின ஒரு கதையில் வந்து சந்தனத்திரி, கபிரிஸ்தான் இப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வரும். எனக்கு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அந்த வார்த்தையை மொழிபெயர்த்தா வந்து அதில் இருக்கிற அந்த ஒரு வீரியம் குறைஞ்சிடும் அல்லது இல்லாமலே போயிடும் அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. ஸோ அதோட என்னால் சரியா டேர்ம்ஸ்க்கு வர முடியல. ஸோ நீங்கள் அந்த மொழிபெயர்க்கும் போது அந்த சில வார்த்தைகளை நீங்கள் மொழிபெயர்க்க கூடாது அல்லது மொழிபெயர்க்க விரும்பலன்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான இடத்துல அதை சூஸ் பண்ணுறீங்கன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி அந்த கேள்விக்கு கிரீஷ். ஐ திங்க் 2 things. ஃபர்ஸ்ட் வந்து டீகாலனைசிங் லாங்குவேஜ், ரைட்? ஸோ இப்போ நம்ம ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது மெனி ஆஃப் அஸ் நம்ம வந்து நம்ம சொந்த லாங்குவேஜ் என்ன தாய்மொழியோ அதுலேருந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுவோம். எஸ்பெஷலி நான் அந்த மாதிரி தமிழ் கதையை எழுதும்போது எனக்கு கதையை தலையில் தமிழில் தான் ஓடும், ஆனால் அந்த கதையை நான் இங்கிலீஷில் எழுதுறேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் ஐம் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் ஐம் ஜஸ்ட் புட்டிங் இன் தீஸ் தமிழ் வேர்ட்ஸ். இட்ஸ் லைக் சார்ட் ஆஃப் தி ஆப்போசிட். நான் அந்த என்டையர் கதையை வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து சில வார்த்தைகளை நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி சில வார்த்தைகள்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. பிகாஸ் தமிழ்ல இருக்க வார்த்தை அவ்வளோ அழகா இருக்கும், அதனோட மீனிங்ஸ் வந்து அவ்வளோ டீப்பா இருக்கும். அதை வந்து நீங்க இட் மைட் ஈவன் ஹேவ் 2 or 3 மீனிங்ஸ். அதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல வந்து ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும், லைக் அது ஒரே ஒரு மீனிங் அண்ட் இட் வில் பிகம் திஸ் க்ரூட் ஒன் மீனிங் which is not the original Tamil. So அந்த மாதிரி வார்த்தைகளை தான் வந்து நான் யூஸ்வலி டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன். அண்ட் இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் சேயிங் தட் நான் வந்து why should I translate it? உங்களுக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க போய் கூகுள் பண்ணி or whatever நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அந்த தமிழ் வேர்டோட மீனிங். But I'm not going to give it to you. That's sort of a cheeky sort of a thing, which is why I leave it. பட் ஆல்சோ கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நான் எப்படி பண்ணுவேன்னா ஒரு
அந்த 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 சென்டென்ஸ்ல வந்து அந்த வார்த்தை புரியலைன்னா கூட அந்த சென்டென்ஸ்ல வந்து you will get the meaning in the English part of the sentence. You will get the meaning. So the Tamil word is sort of like for those who are interested in that language, or ஏற்கனவே தமிழ் தெரிஞ்சவங்க, or people who like language, who like translation, who like to understand the beauty of other languages. அந்த மாதிரி peopleக்காக தான் நான் அந்த things விடுறது. So yeah, I think that is what I do with this translating thing, and I think it's very important because இப்போ நம்ம decolonizing language சொல்றோம் இல்லையா, that is very because so many words the British have taken from us. அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, like looting for example, அது ஒரு ஹிந்தி word. பராயா நம்மளோட word எடுத்துக்கிட்டாங்க, you know, to talk about all these things. The way they've taken our words to like represent things that நம்ம வந்து ஒரிஜினலா நம்ம யோசிச்சுட்டு இருந்த மீனிங்ஸோட அவங்க எதோ வச்சிருப்பாங்க. So it is up to us now to sort of decolonize language, and நம்ம வந்து we have to give new meanings for what it is to read and write in English. Thank you, Girish. தேங்க்யூ சிந்து. இதோட சேர்த்து உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்கு. என்னன்னா, இப்போ நம்மளோட குயர் லிட்ரேச்சர் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். பேசுற டைம்ல நமக்கு அதை பப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு இடம் ஆர் மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளோட லிட்ரேச்சரை பப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இப்போ நம்ம குயர் சென்னை கிரானிக்கல்ஸ் இருக்கு, இதுல நம்ம குயர் பீப்புளோட புக்ஸை நம்ம பப்ளிஷ் பண்றோம். அதையும் தாண்டி நம்ம மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற பப்ளிகேஷனுக்குள்ளேயும் நம்ம நுழைஞ்சு நமக்கான ஒரு இடத்த நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது தான் இன்னும் மக்கள்கிட்ட நம்ம எளிதாக ரீச் ஆக முடியும் அப்படின்னு இருக்கு. அந்த ப்ராசஸ் நாம எப்படி பண்ணணும், இல்லை அதுக்கான வாய்ப்புகள் என்ன, இப்போ அந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கான்றதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? தேங்க்ஸ் கிரீஷ். ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி குயர் சென்னை கிரானிக்கல்ஸ் இருக்கு, அதே மாதிரி கேசி மேகசின் இருக்கு. அதுல வந்து பட் லைக் யூ செட் ரைட்லி, இந்த 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 மேகசின்ஸ் வந்து primarily queer people or allies read it. அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத யூனோ மோஸ்ட் ஆஃப் சொசைட்டி doesn't read அந்த மாதிரி விஷயங்களை அவங்க படிக்கிறதே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரைட் மந்த்ல வர கொஸ்டின்ஸ் ஒரு அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தா அவ்வளவுதான் அவங்களோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட். ஸோ நீங்க சொல்ற மாதிரி பப்ளிஷிங்ல வந்து தட் இஸ் ரியலி அ ப்ராப்ளம். தமிழ்ல வந்து ஐவ் ஹர்ட், நான் வந்து தட் இஸ் அ ப்ராப்ளம். நான் இங்கிலீஷ்ல எழுதுறதுனால எனக்கு இங்கிலீஷ் பப்ளிகேஷன்ஸ்ல வந்து இருக்கிற ப்ராப்ளம் தெரியும். அண்ட் இந்த குயர் லவ் ஸ்டோரி தட் ஐ ரோட், த சீக்ரெட் காவ், அதை முதல்ல நான் எத்தனையோ இந்தியன் இங்கிலீஷ் மேகசின்ஸ்க்கு நான் அமைச்சேன், பட் நோபடி பப்ளிஷ்ட் இட், யூனோ. ஃபைனலி ஏஷியால as in a pan Asian publication published it. So என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து more than Indian publications, நான் வந்து when I send it out to other countries, English speaking publications and magazines, I've had more chances அங்க வந்து publish பண்றதுக்கு. I think Indiaல it's coming up more and more. Even the Bombay Review னு ஒரு magazine இருக்கு, அவங்க கூட இப்போ வந்து they have a separate sort of LGBTQ section. So நீங்க வந்து if you're LGBTQ and you write to them, நீங்க if you identify yourself, அவங்க வந்து they give priority to your work and அவங்க வந்து they read it faster. So அந்த மாதிரி நிறைய இந்தியன் Posterity-னு ஒரு நியூ மேகசின் இருக்கு, அவங்க கூட பண்றாங்க அந்த மாதிரி. So lots of new magazines are doing that in India more and more. I think number one, in our communities, we need to sort of share these things with each other so that we can sort of apply to these things and write for these publications. But again, and the problem, ninga solra problem inno irukku, because it, definitely, since these are woke sort of places, only the woke people read it. It's not like full society வந்து படிக்குதுன்னு கிடையாது. So அது மாறதுக்கு I think Divya Bharati சொன்ன மாதிரி we just have to take the space, you know. நம்ம போய் we have to grab it in whatever way we can, because அவங்களா வந்து தரமாட்டாங்க டெஃபினட்டா. Thank you. தேங்க்யூ சிந்து. இதுக்கப்புறம் இந்த செஷன் அடுத்தது என்ன பண்றதுன்றதை மௌலி கண்டினியூ பண்ணுவாரு. நன்றி. நன்றி பிரின்சி, நன்றி கிரீஷ். அதே மாதிரி திவ்ய பாரதி, சிந்து ராஜசேகரன், நன்றி நீங்க இங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு. ஸோ அதுக்கு பப்ளிஷிங் பத்தி சொன்னதுனால கடைசி கேள்வி ஒரு விஷயம் மட்டும் சின்னதா சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். ஸோ இங்க இருக்க குயர் பர்சன்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எழுதுறவங்க இல்லை மற்ற விதமான இலக்கியம் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா குயர் சென்னை கிரானிக்கல்ஸ்க்கு நீங்க பரிந்துரைக்கலாம். நாங்கள் குயர் பர்சன்ஸோட ப்ரிடாமினென்ட்லி குயர் பர்சன்ஸோட ஒர்க்கை தான் பப்ளிஷ் பண்றோம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேற எங்க போனா பப்ளிஷ் பண்ண முடியும் அவங்க ஒர்க்குன்ற மாதிரியான அந்த கரெக்டான ஒரு பார்த்த காட்டுறதுக்குமான ஹெல்ப் செய்யறதுக்கு முயற்சிப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து அது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி வந்து palpudume.com என்ற ஒரு பைலிங்குவல் வெப்சைட் இருக்கு எங்களுக்கு. அதுலயும் உங்களுடைய படைப்புகளை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா எங்களை அணுகலாம். ஸோ அது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்ட்டு நான் ஆசைப்பட்டேன். அதை தாண்டி நம்ம நிகழ்ச்சியோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம்.
ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து திவ்ய பாரதி மற்றும் சிந்து ராஜசேகரன் கிட்ட உங்களுக்கு இந்த தலைப்பை ஒட்டி ஏதாவது லாஸ்ட் பாயிண்ட் நீங்க ஏதாவது மிஸ் பண்ணது இல்லைன்னா இந்த கேள்வி கேட்காம விட்டதுல ஏதாவது உங்களுக்கான ஒரு கருத்தை சொல்ல விரும்புறீங்களா சிந்து? I think just one thing. இங்க இருக்கவங்க எல்லாருமே creative people, I think, either filmmakers or writers. So I think என்னோட message to you would be that when you're writing about yourself, when you're writing about queer characters, அந்த மாதிரி எழுதும் பொழுது நம்ம வந்து எப்படி சொசைட்டி விட டிஃப்ரெண்டா இருக்கோன்றதை விட்டுட்டு நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன, நம்மளோட டிசையர்ஸ் என்ன, நம்ம லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம we should start writing and making movies about that, because that is the only way we will mainstream ourselves in that sense. So I think it's important for us to take that space and be true to our real experiences and not try to cater to anybody's stereotype of what we out to be. But நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அந்த அந்த ரியாலிட்டியை உண்மையிலேயே எழுதணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ சிந்து. திவ்யா? அதுதான் நான் சொன்னதுதான். நீங்க எப்படி இப்போ பப்ளிகேஷன் நீங்களே இன்னைக்கு ஓன் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, ஸோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியோ, அது எல்லாமே பெரிய டாஸ்க் தான், இல்லைன்னு சொல்ல. அது க்ரோட் பண்ணடாவோ இல்லைன்னா இங்க இருக்கிற சோர்சஸை பகிர்ந்துக்கிட்டு, இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி வழிகளை காட்டு. ஏன்னா நீங்க இன்னைக்கு நேவிகேட் பண்றது கூட எப்படி பண்ணணும், க்ரோட் ஃபண்டிங் பண்றதுனா என்ன, இது ஆங்கிலத்துல எப்படி சப்மிட் பண்ணணும், எங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல எப்படி சப்மிட் பண்ணணும், இது எப்படி நடக்குது, இந்த உலகமே எப்படி நடக்குது, ஒரு ஃபில்மை எப்படி அவங்க ரீச் அவுட் பண்றாங்க, ஒரு வேல் ப்ரீமியர் எப்படி நடக்குது, இது எதுவுமே தெரியாத ஒரு கூட்டமா தான் இருக்கிறோம். ஸோ இதை தெரிஞ்ச நாம இல்லைன்னா கொயர் கம்யூனிட்டிக்குள்ளேயே இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் தேவைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் படம் எடுத்து வச்சுட்டேன், வெள்ளிக்கிழமை சென்சார் வாங்கிடும், நெக்ஸ்ட் வீக்ல URA இந்த மாதிரி கொடுத்து முடிப்பான். அது வச்சுட்டு நான் அது என்ன பண்ணேன் எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாது, OTT வாங்க மாட்டான். அப்போ ஃபெஸ்டிவல் ஒன்றும், ஃபெஸ்டிவல் கூட எந்த வழியில ஃபெஸ்டிவல் போறது, எப்படி ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறது, எப்படி இங்கிலீஷ்ல ரைட்டப் எழுதுறது இதுக்கு அப்படின்னு எந்த விஷயமும் தெரியாம இருக்கு. ஸோ டோட்டலாவே நீங்க எப்படி இன்னைக்கு ஒரு பப்ளிகேஷனை ஓன் பண்றீங்க, அது ஒரு பெரிய டாஸ்க் இல்லையே நான் சொல்ல. பட் இதுக்காக ஒரு கல்ச்சர், ஏன்னா இன்னைக்கு லா நிறைய வந்துருச்சு. போன 10 நாளைக்கு முன்னாடி கூட கடைசியா 31ஆம் தேதி ஆனந்த் வெங்கடேசன் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டாரு. மீடியாவையும் போலீஸையும் திருப்பியும் திட்டி கொடுத்துட்டாரு. இதை விட பெரிய ஜட்ஜ்மெண்ட் தான் நல்சா ஜட்ஜ்மெண்ட்டே குப்பையில கிடக்கிறப்ப உயர்நீதிமன்றத்துல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எந்த இடத்துல போய் விலக போகுதுன்னு தெரியல. ஸோ சட்டங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் கல்ச்சுரலா கீழே கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றதுக்குள்ள வேர்க்கால் மட்டங்கள்ல வேலை பார்க்கறது, இதுல இருந்து வர படைப்பாளர்களுக்கான தளத்தை உருவாக்குறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் எழுதலாம், எல்லாம் படம் எடுக்கலாம், பாட்டு எழுதலாம், நடிக்கலாம், நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வெளியே தேடுறதை உட்பட விட்டுட்டு நமக்குள்ள ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நம்ம செட் பண்ண வேண்டியிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த விவாதம் அதுல போய் முடிஞ்சா அதுக்கான முன்னெடுப்புகளும் அதுக்கப்புறம் நடந்தா ரொம்ப நல்லதா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதான் நான் சொல்ல விரும்புனது. நன்றி திவ்யா. ஸோ அந்த ஐ திங்க் அந்த ஓவரால் பாயிண்ட் ரெண்டு பேரும் சொன்னது நமக்கான ஸ்பேஸை நம்மளே புரிஞ்சிக்கணும் இல்லை கிரியேட் பண்ணணும் தான். ஸோ ஐ திங்க் அந்த மெசேஜ் கிளியரா இருந்தது. ஸோ கிரீஷ்? நன்றி. இன்னைக்கு நம்ம பால் புது கதை சொல்லல் மற்றும் திரைப்பட உருவாக்கம் அப்படின்ற தலைப்பில் இவ்வளவு நேரம் நம்ம உரையாடிக்கிட்டு இருந்தோம். பிரின்சி, இந்த உரையாடலை நீங்க ரொம்ப 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 சிறப்பாக வழி நடத்தினீங்க. இதுல கலந்துக்கிட்ட தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட தொடர் திவ்ய பாரதிக்கும் சிந்து ராஜசேகரனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த உரையாடலை கேட்கறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற நிறைய சந்தேகங்களுக்கான தெளிவு இந்த உரையாடல் மூலமா கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நாங்க நம்புறோம். இன்னைய செஷனை நாம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு பால் புது வெளிகளை உருவாக்குதல் அப்படின்ற தலைப்புல நேகாவும் சூர்யாவும் உரையாட இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை சோபா சக்தியோட ஒரு உரையாடல், லிவிங் ஸ்மெல் வித்யா இந்த உரையாடலை பண்றாங்க. இது 7 மணிக்கு நடக்க இருக்கு. அதை தொடர்ந்து 23ஆம் தேதி வியாழக்கிழமை 6 மணிக்கு விசிறிகள் பலவிதம் அப்படின்ற தலைப்புல நாதிகாவும், பால் புது பதங்கள் அப்படின்ற தலைப்புல ஹரி ராஜலட்சுமி மற்றும் மௌலி கலந்துக்கிற உரையாடலும் இருக்கு. அதை தொடர்ந்து 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு பால் புது செய்திகளில் ஊடக நெறிமுறைகள் அப்படின்ற தலைப்புல ராகமாலிகா கார்த்திகேயன் மற்றும் ரஞ்சிதா குணசேகரன் கலந்துக்கிற ஒரு அமர்வும் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட அமர்வுக்கு, இதுக்கு முந்தின 2 நாட்கள் நடந்த அமர்வுக்கு எல்லாரும் கொடுத்த ஆதரவை அடுத்தடுத்த நாட்கள்ல வர அமர்வுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம். இத்தோட இந்த அமர்வை முடிச்சுக்கிறோம். கலந்துக்கிட்ட பேச்சாளர்களுக்கும் நெறியாளருக்கும் மற்றும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.